அந்த காரியம் என்ன? தேவனை தொழுதுள்ள காரியத்தில் உண்மையில உண்டாயிருங்கள். இரண்டாவது காரியம், தேவனுக்கு முன்பாக நம்ம உண்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவதாக நம்ம பேசுகிற வார்த்தையில் உண்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். நான்காவதாக பார்த்தோம், இது செய்கிற வேலையில மொழியில உண்மையா இருக்கு என்று சொல்லி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது ஐந்தாவதாக குடும்ப வாழ்க்கையில உண்மையா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். குடும்பம் வரும்பொழுது மனைவி கணவன் பிள்ளைகளோடு செயல்படும் அதை பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பண விஷயத்துல உண்மையா இருக்கு என்று சொல்லி கடைசியா பார்த்தோம். ஆமே நம்ம இருக்கா? பண விஷயத்துல உண்மையா இருக்க வேண்டும். ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு. அதாவது ராயனுடையதே ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்துங்க என்று சொல்லி பார்த்தோம். அதனால ஆண்டவருக்கு கொடுக்கிற அந்த விஷயத்துல உண்மையா இருங்கள். அப்பதான் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேராக ஆண்டவர் கொண்டு போக முடியும். அதனால நம்ம கொடுக்காம தேவனத்துல எதையுமே எதிர்பார்க்கவே முடியாது. அதனால கொடுக்கிற மூலமா வருகிற ஆசீர்வாதங்கள் ஏராளமா இருக்காது. நம்முடைய பொருளாதாரத்துல ஆண்டவர் உயர்ந்த நிலைமைக்கு வரணும்னா கொடுத்தாதான் தேவன் இன்னும் அதிகமா நம்ம ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். இந்த வாரத்துல பார்த்தோம். இன்றைக்கு அதோட கூட எந்த காரியங்கள நம்ம உண்மையா இருக்க வேண்டும் சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். எதிர்பார்க்க ஆயத்தமா இருக்கீங்களா? ஓகே. தேவன் நமக்கு கொடுத்த அந்த ஊழியத்துல உண்மையா இருக்கணும். ஊழியத்துல நம்ம உண்மையா இருக்கணும் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். 157 எடுத்துக்கொள்ளுங்கள். 1:12 வாசிப்போம். 157 1:12 யாராவது வாசிப்போம். பாருங்க, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியா அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போ ஏழாவது காரியமாக ஏழாவது பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, எவையில நம்ம உண்மையா இருக்கணும்னா ஊழியத்துல உண்மையா இருக்கணும். ஆமென். ஊழியத்துல ஆண்டவர் உண்மை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்துல எதுவாக இருந்தாலும் சரி, அப்போ கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்துல நம்ம எப்படி இருக்கணுமா உண்மையா இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். ஆமென். சோ ஆண்டவர் உங்களை எதன் அடிப்படையில ஆண்டவர் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு உங்களிடத்துல படிப்பை பார்த்து ஆண்டவர் செலக்ட் பண்ணல, உங்களிடத்துல திறமை இருக்கிறதுன்றதுனால அவர் செலக்ட் பண்ணல, அதாவது உங்களுடைய எல்லா அதாவது என்ன சொல்றது உங்களுக்கு நல்ல பலன் இருக்கிறபடினால நீங்க நல்லா சேவிங்கன்றதுனால ஆண்டவர் செலக்ட் பண்ணல. ஆனா எதன் அடிப்படையில் ஆண்டவரை செலக்ட் பண்ணா உண்மை உங்கள்கிட்ட இருக்கிறபடினால்தான் ஆண்டவர் இந்த ஊழியத்திற்கு உள்ள ஆண்டவர் செலக்ட் பண்ணிருக்காரு. அல்லேலூயா. தேவன் ஆண்டவர் எதன் அடிப்படையில் நம்மை செலக்ட் பண்ணிருக்கிறார்னா உண்மை எதிர்பார்த்துதான் நம்மை செலக்ட் பண்ணிருக்கிறாரு. அல்லேலூயா. சோ பைபிள் சொல்லுகிறது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. அதாவது உங்க படிப்பு அதெல்லாம் ரெண்டாவது தான். அதாவது உங்களுடைய திறமை எல்லாம் ரெண்டாவது தான். உங்களுடைய என்ன சொல்றது உங்களுடைய இருக்கிற பணத்தை பார்த்து ஆண்டவர் செலக்ட் பண்ண அதெல்லாம் ரெண்டாவது தான். ஆனா ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்க வேண்டியது எதுனா உண்மைதான் நம்மகிட்ட இருக்க வேண்டும். ஆமென். அப்ப ஊழியத்துக்கு ஆண்டவர் எப்படி செலக்ட் பண்றாருன்னா உண்மை எதிர்பார்த்து ஆண்டவர் செலக்ட் பண்றாரு. ஆமென். வேதம் சொல்லுகிறது என்ன புத்தகம் 12:7 நீங்க வாசித்து பாருங்க. அதாவது பைபிள் சொல்லுகிறது என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ மோசே தேவனுடைய வீட்டில் அவன் உண்மை உள்ளவனா இருந்தா அதனாலதான் கர்த்தர் அவனை பார்த்தாரு. அதனால அவனுக்கு பாருங்க பேசவே தெரியாது இல்லையா? அப்போ ஆரோனுக்கு நல்லா பேச தெரியும், ஆனா மோசைக்கு பேச தெரியாது. ஆனா நல்லா கவனிங்க, ஆனா ஆரோனுக்கு மேல ஆண்டவர் மோசையை வைத்தார். ஏனென்றால் அவனுக்கு திறமை இல்லை, ஆனா உண்மை இருந்ததுனால ஆண்டவர் அவனுக்கு ஊழியத்தை என்ன பண்ணாரு செலக்ட் பண்ணி ஆண்டவர் அவனை பயன்படுத்தினார். அல்லேலூயா. அப்ப புரிந்து கொள்ளுங்கள். அதனால இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்னா உண்மை எதிர்பார்க்கிறார். ஆமென். உண்மை ரொம்ப முக்கியம். உண்மையா நம்ம செய்தாதான் அதுக்கு பலன் உண்டாகும். ஊழியத்துல நம்ம உண்மையா நம்ம அதாவது பிரயாசப்பட்டாதான் அதுக்கு பின்னாடி நமக்கு ஆசீர்வாதம் பலனை எதிர்பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்ப உண்மை இல்லாம நம்ம நடந்து கொண்டோம்னா எந்த பலனும் நமக்கு ரிசல்ட் கிடைக்காது. ஆமென். அப்ப உண்மை முக்கியமா, ஊழியத்துக்கு உண்மை அவசியமா, தேவன் அதுதான் நம்மளுக்கு எதிர்பார்க்கிறார். அப்ப நல்ல கவனிங்கள். ஊழியம் என்றால் என்ன? சிலருக்கு அதாவது ஊழியம்னா என்னன்னு புரியுதே கிடையாது.
ஊழியம் என்றால் என்ன? அதாவது நல்லா கவனிங்க. அதாவது ஊழியம் என்றால் நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஊழியம் என்றால் அது அழைப்பு என்று. அழைப்பு. ஊழியம் என்றால் என்ன? அது அழைப்பு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ரோமர் புஸ்தகம் 11:29 வாசிக்க. ரோமர் 11:29. அப்ப என்ன போட்டிருக்கு? தேவனுடைய கிருபை வரங்களோ அவர்களை அழைத்த அழைப்போ மாறாதவைகள். அப்போ ஊழியம் என்றால் என்ன? அழைப்பு, காலிங். இதெல்லாம் இன்னும் சொல்ல போனா ஊழியம் என்றால் என்ன? அது தேவனுக்கு சேவை செய்வது. ஊழியம் என்றால் என்ன? தேவனுக்கு சேவை செய்வது. அப்போ ஆண்டவர் நம்ம எதற்காக நம்மளை அழைத்திருக்கிறார் அப்படின்னா, பைபிள நம்மளை போட்டிருக்கு. அதாவது ரோமர் 12:1 நீங்க வாசித்து பாருங்க. ரோமர் 12. ரோமர் 12:11. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் இருக்கா பைபிள்ல? அப்போ கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஊழியம் செய்யணும். கர்த்தருக்கு நம்ம ஊழியம் செய்யணும். அதுதான் தேவனுடைய விருப்பம். அதான் தேவனுடைய ஏக்கம் எல்லாம். அதுதான். அப்போ ஊழியம் என்றால் என்ன? அது அழைப்பு. அதாவது ஊழியம் என்றால் என்ன? தேவனுக்கு சேவை செய்வது என்று பொருள். அதனால நம்ம எல்லாரும் ஊழியம் செய்யணும்ன்றதுதான் பைபிள் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஊழியத்துல என்ன பண்ணோம்? இணைந்து கொள்ளணும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, அதாவது ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கிறார். என்ன அழைப்பு கொடுக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்திய சுவிசேஷ புத்தகம் 4:19 நீங்க வாசித்து பாருங்க. என்ன போட்டிருக்கு? என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறல் ஆக்குவேன். என்ன சொல்றாரு ஆண்டவர்? என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறல் ஆக்குவேன் அப்படின்னு சொல்றார். அப்போ ஊழியம் என்றால் என்ன அப்படின்னா என்னன்னா, நீங்க மனுஷனை ஆதாயப்படுத்துவதுதான். அல்லேலூயா. சொல்லுங்க, மனுஷனை ஆதாயப்படுத்துவது, மனுஷனை ரட்சிப்புகள் நடத்துவதுதான் ஊழியம். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, ஒரு மனுஷனும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தமல்ல, எல்லாரும் மனம் திரும்பி. அல்லேலூயா. எல்லாரும் மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்றுதான் தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. அப்போ எல்லாரும் ஊழியத்துல என்ன பண்ணணும்? இணைந்து கொள்ளணும் தான் தேவனுடைய விருப்பம். ஆமென். அப்போ எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. அப்போ இத நம்ம ஒரு கஷ்டமா நினைக்க கூடாது. சிலருக்கு ஊழியம் என்னன்னாக்கா ஒரு கஷ்டமா நினைப்பாங்க, சிலர் பாரமா நினைப்பாங்க. ஐயோ, இது நம்ம போய் ஊழியம் செய்யணும், அது இதெல்லாம் பாஸ்ட் செய்ய வேண்டிய வேலை, நம்மலாம் அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றது நிலைமை இருப்பாங்க. நான் சொல்றேன், அதாவது ஊழியம் என்பது எல்லாரும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலை. அல்லேலூயா. ஊழியம் என்பது நம்ம தேவனுக்கு செய்ய வேண்டிய ஒரு சேவை அல்லது ஒரு வேலை. அப்ப இந்த ஊழியத்தை நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? செய்ய வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை யாரும் இந்த ஊழியத்தை என்ன பண்ணணுமோ செய்ய வேண்டும். என்ன ஊழியம் செய்ய வேண்டும்? ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். தேவன் அதான் விரும்புகிறார். நமக்கு ஆண்டவர் நம்மளை ஒரு நோக்கத்தோடு ரட்சித்திருக்கிறார். இந்த நோக்கத்துக்காக ரட்சிக்கிறார் தெரியுமா? நான் சொல்றேன், நீ நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் நாம தேவனுக்கு என்ன பண்ண தெரியுமா? ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும் என்பதுதான் தேவன் நம்மை ஒரு நோக்கத்தோடு ஒரு சபையில நம்மளை வைத்திருக்கிறார். சொல்றீங்க, ஏதோ சபைக்கு நல்லா ஆராதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்புறம் ஜெபம் பண்ணிட்டு போறது அல்ல. நாம ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு நம்மளை என்ன பண்ணிருக்காரு? சபையில வைத்திருக்கிறார். என்ன நோக்கம்? ஆராதிப்பது எவ்வளவு உண்மையோ, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவது எவ்வளவு உண்மையோ, ஆண்டவருக்கு நம்ம மகிமை செலுத்துவது எவ்வளவு உண்மையோ, அதை விட உண்மை என்ன தெரியுமா? நாம் ஆத்துமாக்கள் இந்த பூமியில ஆதாயப்படுத்திட்டு நம்ம பரலோகத்துக்குரிய மாற்றணும் என்பதுதான் தேவனுக்கு விருப்பமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொருவரும் நாம் தேவனுக்கு ஊழியம் செய்யணும். ஆமே. நினைச்சுக்கிட்டா அதாவது பிரசங்கம் பண்றதுதான் ஊழியம், பாட்டு பாடுவதுதான் ஊழியம், சர்ச்சை பெருக்கிறது தான் ஊழியம். அது ஒரு வேலை, அது தேவனுக்கு செய்யற ஒரு வேலை. அதுக்கும் பலன் உண்டு. ஆனா ஊழியம் என்று செய்யும் பொழுது என்னன்னா, அது நாம
ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதுதான் ஊழியம். அல்லேலூயா. ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதுதான் ஊழியம். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அதனால தேவன் அதற்காக தான் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சிலர் நினைக்கிறாங்க, சிலர் ஆண்டவர் என் கூட பேசட்டும், அப்ப நான் ஊழியத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரெண்டு காலிங் இருக்கு, ரெண்டு அழைப்பு இருக்கு. என்ன அழைப்புன்னா, ஆண்டவர் அதாவது ஜெனரல் காலிங் ஒன்று இருக்கு, அப்புறம் ஸ்பெசிபிக் காலிங் ஒன்று இருக்கு. இந்த ரெண்டு காலிங், அதாவது ஜெனரல் காலிங் என்னன்னா, அது எல்லாரையும் கர்த்தர் அழைக்கிறார். அதான் ஜெனரல் காலிங். பொதுவாக என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் அழைக்கிறார். இந்த ஊழியத்துக்கு ஆட்கள் தேவை. அல்லேலூயா. ஆமா, இந்த ஊழியத்துக்கு ஆட்கள் தேவை என்று ஆண்டவர் எல்லாரையும் அழைக்கிறார். அறுவடை மிகுதி, ஆட்களோ குறைவு. அப்போ அதாவது அறுவடைக்கு ஆட்களை அனுப்பும்படி எஜமானத்துல வேண்டிக் கொள்ளுங்கள் பைபிள் சொல்லுது. அப்போ அதாவது அறுவடைக்கு ஆத்துமாக்கள் தயாரா இருக்கு. அறுவடைக்கு ஆத்துமாக்கள் தயாரா இருக்கிறது. அப்போ இத போய் நான் சொல்றேன், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதுதான் தேவன் நம்முடைய சபையில வைத்திருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ இந்த ஜெனரல் காலிங் என்பது பகுதி நேர ஊழியர் செய்யறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் ஜெனரல் காலிங். அவங்க வேலை செஞ்சுட்டே என்ன பண்ணலாம், ஊழியர் செய்யலாம். அல்லேலூயா. ஊழியர் செய்யலாம். அதுக்கடுத்து இந்த ஸ்பெசிபிக் காலிங் வரும்பொழுது என்னன்னா, இவங்க ஒரு நேரம் வரும், அப்போ ஆண்டவர் அவங்க கூட ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார். போதும், நீ பகுதி நேரமா ஊழியர் செய்யணும், போதும், எனக்கு நீ என்ன பண்ணு, எனக்கு ஃபுல் டைம் என்ன பண்ணணும், எனக்கு ஊழியத்தில் அர்ப்பணிச்சு செய்யணும்னு ஆண்டவர் அழைப்பார். இப்போ இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை எப்படி அழைச்சிருக்கிறாருன்னா, ஜெனரல் காலிங், பொதுவான ஒரு அழைப்போடு நம்ம என்ன பண்ணிருக்காங்க, ஆண்டவர் எல்லாரையும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப யாரும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது, ஆண்டவர் என்ன அழைக்கலன்னு சொல்ல முடியாது. உங்களை எல்லாரையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிகள் ஒவ்வொருவரும் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். விசுவாசிகள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அதுதான் தேவனுடைய விருப்பம். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் என்ன அழைக்கலன்னு சொல்லக்கூடாது, ஆண்டவர் என் கூட பேசணும்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் எல்லாரையும் ஊழியம் செய்யும்படி அழைக்கிறார். அல்லேலூயா. புரிந்து விட்டுங்கள், இதுதான் தேவனுடைய திட்டம், இதுதான் தேவனுடைய அழைப்பு, இதுதான் தேவனுடைய நோக்கம். தேவன் அதற்காக தான் அழைத்திருக்கிறார். அப்போ சபையார் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணணும்னா, நம்ம எல்லாரும் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். ஆமென். புரிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஊழியம் அது எப்படிப்பட்டதா இருக்கிறது, கவனிங்க. தேவனுடைய ஊழியம் அது எப்படிப்பட்டதா இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவனிங்க. முதல்ல இந்த வேலையினுடைய இந்த மகிமையின் மேன்மையும் தெரியாதபடிக்கு சாத்தான் மறைத்து விட்டான். இந்த ஊழியத்தை குறித்து மகிமை ஜனங்களுக்கு தெரியல, இந்த ஊழியத்தை குறித்த மேன்மை குறித்து ஜனங்களுக்கு தெரியல. அதனால சாத்தான் என்ன பண்ண தெரியுமா, அந்த மேன்மையை குறித்து சாத்தான் அப்படியே உட்கார வச்சுட்டான். நீ ஊழியம் செய்யாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணிட்டான், உட்கார வச்சுட்டான். ஆனா நல்லா கவனிங்க, ஆனா இந்த மேன்மையை அறிந்தவர்கள், இப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்றது, இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு செய்த இந்த சேவையை அறிந்தவர்கள், அவங்க பாருங்க, ஒரு நாளும் இந்த ஊழியத்தை அவங்க விடவே மாட்டார்கள். அல்லேலூயா. எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யணும், அவங்க எல்லாம் ஆதாயம் பண்ணி பரலோகத்துக்கு கொண்டு போகணும் என்ற ஒரு நோக்கத்தோடு இன்றைக்கு வரைக்கும் அவங்க செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இந்த வேலை, தேவனுடைய இந்த வேலை என்பது அது எப்படிப்பட்ட வேலைன்னா பாக்கியமான வேலை. ஆமென். தேவனுடைய வேலை எப்படிப்பட்ட வேலை, ஒரு பாக்கியம். இது கொடுத்து வச்சிருக்கணும், நீ ஊழிய சேவைக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவருக்கு செய்வதற்கு நம்ம என்ன சொல்றது, கொடுத்து வச்சிருக்கணும். எங்கேயோ இருந்த நம்மள தகுதி இல்லாத நம்மள பாவ ஸ்டேட்டில் இருந்து நம்மள ஆண்டவர் தகுதிப்படுத்தி அவருடைய ரத்தத்தினால நம்மளை கழுவி அவருடைய பணிக்கு நம்ம அழைத்திருக்கிறார். பாத்தீங்களா, அவருடைய பணிக்கு நம்ம ஆத்மா ஆதாயத்தில் வேலை செய்யறத ஆண்டவர் இணைச்சிருக்கிறார். பாத்தீங்களா, அதை விட ஒரு மேன்மையான வேலை எதுவுமே கிடையாது. வேலையா பாக்கியமான வேணும். ஆமென். புரிந்து கொள்ளுங்கள். அதனால அது சந்தோஷமா நம்ம செய்யணும். இந்த ஆத்துமாக்களுடைய வேலையை கர்த்தர் விசுவாசிகள் எல்லாருடைய கரங்களில கொடுத்திருக்கிறார். ஆமென். புரிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, இந்த தேவனுடைய வேலை ரொம்ப நல்ல வேலை. தேவனுடைய வேலை ரொம்ப நல்ல வேலை.
3:3 சொல்றது, கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். பைபிள் சொல்றது, கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். அப்போ இந்த வேலை எப்படிப்பட்ட வேலை தெரியுமா? நல்ல வேலை. சொல்லுங்க, நல்ல வேலை. இந்த நல்ல வேலை மனுஷர்களை பிடிக்கிற வேலை, நல்ல வேலை ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற வேலை, நல்ல வேலை. அல்லேலூயா. ஆமா, இந்த நல்ல வேலை இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? சொல்லலாம், நல்ல வேலை இருந்தீங்கன்னா சொல்லுங்க, மாட்டு தான் கேட்பாங்க. நல்ல வேலை என்ன சொல்லுங்க? கவர்மெண்ட் வேலை இது வரையா வந்தது பாத்துங்களா? அல்லேலூயா. அப்போ மக்கள் எது நல்ல வேலை கிடைக்கலாம் தெரியுமா? கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா, ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியரிங் வேலை கிடைக்குமா, ஒரு அமெரிக்கன் கம்பெனி வேலை நமக்கு கிடைக்குமா? நான் சொல்ல புரியுதா? ஒரு ஐடி கம்பெனி வேலை நல்லா நமக்கு கிடைக்குமா? இப்போ இப்படி மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. அப்போ நல்லா கவனிங்க. அப்போ பைபிள் சொல்லுது, எதுமா நல்ல வேலை? அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் வேலையை விட, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையை விட, அமெரிக்கன் கம்பெனி வேலையை விட, என்ன சொல்றேன்னா சாப்ட்வேர் இன்ஜினியரிங் வேலையை விட, நம்ம ராஜாவுக்கு செய்ய ஆதாயம் செய்யற வேலை ஒரு நல்ல வேலை. கைதட்டுங்க. இதுதான் நல்ல வேலை. அதை நம்ம சந்தோஷமா நம்ம செய்யணும். ஆமென். புரிந்து கொள்ளுங்கள். அதாவது இங்க ஒரு முறை சென்னைக்கு ஒரு ஊழியக்காரர் வந்தார். அவர் பேரு ராம் பாபு. நல்ல ஒரு சுவிசேஷகர், அழைப்பு பெற்றவர். சுவிசேஷனுடைய வேலையை அவர் செய்து கொண்டிருந்தார். அப்போ இங்க சென்னைக்கு கொண்டு ஒரு பெரிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி அவர் அங்க மக்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தார். அப்போ அவர் ஒரு காரியத்தை மென்ஷன் பண்ணாரு, சிந்திக்க வைத்தது. நம்மள சிந்திக்க வைத்தது என்ன சிந்திக்க வைத்ததுன்னா, அவர் சொன்னாரு, அதாவது எனக்கு ஒரு அடுத்த பிறவின்னு ஒண்ணு வந்தா, அதாவது அடுத்த பிறவி இல்ல, அடுத்த பிறவி அப்படின்னு ஒண்ணு வந்தா நான் சுவிசேஷனாகவே பிறக்க விரும்புகிறேன் என்று சொன்னார். இவ்வளவு பெரிய ஆசை பார்த்தீங்களா? அப்போ அவரு தேவனுடைய ஊழியத்தை இன்றைக்கு வரை செய்து கொண்டிருக்கிறார். என்ன வேலை? சுவிசேஷனாக ஒரு பெருமைக்குரிய ஒரு வேலையாக செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அவர் சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன? ஆமா, அடுத்த ஜென்மன் ஒண்ணு இருந்தா நான் ஒரு சுவிசேஷனாக பிறக்க விரும்புகிறேன்னு சொல்றேன். ஆமென். பாருங்க, அப்போ அந்த வேலையினுடைய அந்த மகிமையும் அந்த கணத்தையும் இன்னைக்கு யாரும் என்ன பண்ணல, புரிந்து கொள்ளாதபடி சாத்தா மறைத்து விட்டான். அதுக்காகதான் நீங்க ஊழியத்துல ஜனங்க என்ன பண்ண மாட்டாங்க, வருவதில்லை. அல்லேலூயா. ஊழியத்தை நல்லா ருசித்தவங்க, ஆத்துமாக்களுக்காக என்ன சொல்றது, ஆத்துமாக்களுக்காக நேரம் செலவு பண்ணுகிறவங்க இன்னைக்கு ஏராளமான பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு மிஷினரி மாடலாம் நீங்க போய் பாருங்க. நம்ம எல்லாம் வட மாநிலங்களில அவங்க ஆத்துமாக்களை தினந்தோறும் சுவிசேஷத்தை சொல்லி ஆத்துமாக்களை கர்த்தருக்காக அவங்க ஆதாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? கர்த்தர் எதுல சந்தோஷப்படுவார் சொல்லுங்க. நீங்க நல்லா வர்ஷிப் பண்ணப்பா சந்தோஷப்படுவாரா? நீ நல்லா பிரசங்கம் பண்ண நீங்க சந்தோஷப்படுவாரா? சொல்லுங்க. சார் கையில செல்போன் எடுத்து என்ன வைப்பா? செல்போனை பார்த்து எதுக்காக வந்தேன் நான் எடுத்து வச்சிருக்கேன். பண்ணிட்டு அப்போ நல்லா சொன்னீங்க. அப்போ சிலர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் நம்மனா, அதாவது இன்னைக்கு ஒரு ஊழியம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண தெரியுமா, இன்னைக்கு அதனுடைய மகத்துவங்களை இன்னைக்கு தெரியாதபடி சாத்தா மறைத்து விட்டான். ஊழியனாக்கா அது கஷ்டம் நினைக்கிறாங்க சிலர். ஊழியனாக்கா எதுக்கு நமக்கு அப்படின்னு உட்கார்ந்துடுறாங்க சிலர். ஆனா ஊழியத்தை செய்து ருசித்தவர்களுக்கு தெரியும், கர்த்தருக்காக நம்ம செய்யற ஊழியர்கள், பிரயாசங்கள் அது ஒன்றும் வீணாகாது. அது ஒரு பெரிய பலனை, ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. தேவன் இன்றைக்கு கர்த்தர் கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஊழியர் செய்யாதவங்க நல்லா கவனிங்க. ஏதோ வேலை செஞ்சோம், வந்தோம், போனோம், சர்ச்சுக்கு வந்தோம், ஆராதிச்சோம் அப்படின்னு நின்று விடாமல், ஆனா நீங்க அடுத்த ஸ்டெப் செய்யணும். கர்த்தருக்கு நீங்க ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யணும். அல்லேலூயா. ஊழியத்தை செய்யணும். அதான் பைபிள் சொல்லுகிறது, இது ஒரு நல்ல வேலை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அதுக்கு அடுத்தது இந்த ஊழியம் எப்படிப்பட்ட அது வேலை தெரியுமா? அது கணத்திற்குரிய வேலை. ஃபர்ஸ்ட் சொன்ன அது பாக்கியமான வேலை.
அதுக்கு அடுத்தது அது நல்ல வேலை. இப்ப சொல்றது என்னன்னா அது கனத்திற்குரிய வேலை. வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 5:4 வாசிப்பாங்களா? எபிரேயர் 5:4. பாருங்க, ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டாருடைய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு இருக்க அமைப்பில்லை. கனமான ஊழியம் சொல்லுங்க பாக்கலாம். என்ன எப்படிப்பட்ட ஊழியது? கனமான ஊழியம், கனத்திற்குரிய ஊழியம். அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை தான் இன்னைக்கு நம்முடைய கரத்தில் ஆனது. பைபிள் சொல்கிறது அது அசதியாய் செய்யாதது. அசதியாய் செய்கிறவன், கர்த்தருடைய வேலையை அசதியா செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்கிறது. அப்ப அந்த வேலையை எப்படிமா செய்யணும்? எல்லாரும் சிறப்பா செய்யணும், உற்சாகமா செய்யணும், சந்தோஷமா செய்யணும், முழு மனதோடு செய்யணும். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அதனால ஊழியம் செய்வது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது கனத்திற்குரிய வேலை. அந்த வேலையை தான் நம்முடைய கருத்தில் ஆண்டவர் கொடுத்துக்கிறார். ஆமென். சரி, அப்ப இந்த ஊழியத்தை நம்ம எல்லாராலும் செய்ய முடியாது. ஊழியத்தை எல்லாராலும் செய்ய முடியாது. அதாவது திறமை இருந்தா இந்த ஊழியத்தை என்ன பண்ண முடியாது. நாம வேற திறமையை மட்டும் வச்சுட்டு இருந்தா அந்த ஊழியத்தை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. வெறும் படிப்பை மாத்திரம் வச்சுட்டு இருந்தா அந்த ஊழியத்தை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அது நிறைய பேரு பணத்தை வச்சு ஊழியத்தை ஆரம்பிச்சாங்க. ரொம்ப நாளைக்கு ஓடல. அல்லேலூயா. நிறைய பேரு என்ன சொல்றது, திறமையை வச்சு ஊழியத்தை ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த ஊழியம் ரொம்ப நாளைக்கு ஓடல, பாதியிலே நின்று போச்சு. அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அப்போ எல்லாத்துக்கும் மேல அழைப்பு. ஊழியத்துக்கு என்ன வேணும்? அழைப்பு வேணும். அதுதான் முக்கியம். அழைப்பு வேணும். அப்ப அழைப்பு இருக்கணும். இப்ப ஆண்டவர் என்ன ஒரு பாஸ்டா என்ன அழைச்சிருக்கிறார். அதுக்கு நான் பெருமைப்படுகிறேன், அதுக்கு சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. ஆமா, ஒரு காலத்துல நான் விசுவாசியா இருந்தேன். ஆனா இப்போ அப்படி இல்லை. நான் இப்போ ஒரு போதகராய் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு நான் சந்தோஷப்படும். என்ன சொல்றீங்க? ஆமா, அது பெருமைப்படுகிறேன். அப்போ அந்த மாதிரி உங்களை ஆண்டவர் ஒரு கேஸ்ட் லீடராக உங்களை வைத்திருந்தாருன்னா அதுக்கு நீங்க சந்தோஷப்படணும். அல்லேலூயா. அதை நீங்க பெருமைப்படணும். அல்லது ஒரு கைப்பிடி ஊழியர் செய்யறீங்கன்னா அதை நீங்க சந்தோஷப்படணும், அதை பெருமைப்படணும். அல்லேலூயா. ஒரு சண்டே கிளாஸ் டீச்சரா நீங்க இருக்கிறீங்கன்னா அதை குறித்து நீங்க பெருமைப்படணும். ஆமென். நான் சொல்ல புரியுதா? உங்க பெண்கள் ஐக்கிய கூட்டத்தை நடத்துறீங்கன்னா அதை குறித்து நீங்க சந்தோஷப்படணும். அல்லேலூயா. அது பாக்கியமான வேலை, கனத்திற்குரிய வேலை. அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அப்போ எல்லாவற்றுக்கும் மேலதான் என்ன இருக்கணும்? அழைப்பு இருக்கு. தரப்பு நல்லதுதான், படிப்பு நல்லதுதான், பணம் நல்லதுதான். நான் அதுக்கு மேல அழைப்பு இருந்தாதான் நம்ம ஊழியத்தை செய்ய முடியும். ஆமென். புரிந்து கொள்ளுங்கள். அப்போ அழைப்புனா என்ன? பேருக்கு அழைப்புனா என்ன தெரியாது. அழைப்புனா என்ன? தேவையே அழைப்பு. அழைப்புனா என்னது? தேவையே அழைப்பு. இப்போ ஒரு இடத்துல, ஒரு குறிப்பிட்ட இடத்துல தீ பத்திட்டு எரியுது. தீ என்ன பண்ணுது? பத்திட்டு அப்படியே பத்திட்டு எரியுது. இப்போ அவங்க உறவுகள் அதை மாட்டிக்கிட்டாங்க, தெரிஞ்சவங்க அதை மாட்டிக்கிட்டாங்க. இப்போ நீங்க பாக்குறீங்க, என்ன பண்ணுவீங்க? இப்போ அப்படியே கை கட்டிட்டு சும்மா நிற்பீங்களா? சொல்லுங்க. உங்க நெஞ்செல்லாம் எப்படி இருக்கும்? சொல்லுங்க. உங்க நெஞ்செல்லாம் படத்தை விட அடிச்சுக்கணுமா? உங்க வயிறெல்லாம் ஆமா பத்திக்கிட்டு எரியும், தெரியுமா? ஆமா, அங்க எரியுதோ இல்லையோ உங்க வயிறு பத்திக்கிட்டு எரியும். அல்லேலூயா. ஆமா, பாக்குறீங்க. சும்மா இருக்க மாட்டீங்க, ஓடுவீங்க. ஓடி என்ன பண்ணி தெரியுமா? ஐயோ, என்னுடைய அக்கா மாட்டிக்கிட்டா, என் தங்கச்சி மாட்டிக்கிட்டா, ஐயோ எங்க நண்பர்கள் மாட்டிக்கிட்டாங்க, இந்த சிஸ்டர் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவீங்க. ஓடி எங்களை காப்பாத்தான் பாப்பீங்க. நெருப்புல இருந்து அவங்க தூக்கி தான் பாப்பீங்க. இல்லையா? ஆனா நீங்க சும்மா கை கட்டிட்டு யாருமே நிக்கவே மாட்டாங்க. இல்லையா? ஆமா, எப்படியாவது செத்து போயிட்டு அவங்களுக்கு அப்படி நிற்க மாட்டான். அவனுக்குள்ள ஒரு துடிப்பு இருக்கும். அவனுக்குள்ள எப்படியாவது போய் காப்பாற்றணும்ன்ற ஒரு உந்துதல் இருக்கும். இருக்குமா? ஆமா, உந்துதல் இருக்கும். ஓடுவான், ஓடி காப்பாற்றுற அப்படியெல்லாம் பார்ப்பான். அதே போலதான், நல்லா கவனிக்க, அதுதான் தேவை அழைப்பு. அதே போலதான்
இன்னைக்கு நெருப்பு, அதாவது நரகம் என்கிற அந்த நெருப்புக்குள்ள இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பேரு தப்பு தப்பு தப்புன்னு விழுந்துட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த நரகம் என்கிற அந்த நெருப்புக்குள்ள ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு எத்தனையோ பேர் விழுந்துட்டே இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அதை பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்க முடியுமா? சொல்லுங்க. எனக்கு உங்கள்கிட்ட சும்மா இருக்க முடியுமா? சாக்கு போக்கு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. உடனே களத்துல என்ன பண்ணணும்? இறங்கணும். உடனே களத்துல இறங்கணும். ஆண்டவரே, இப்போவே ஆண்டவரே, இதோ அடியனை அனுப்பும், இதோ அடியனை அனுப்பும். ஆண்டவரே, நான் உமக்காக போகிறேன். ஆத்துமாக்களை ஆண்டவரே நான் காப்பாற்ற போகிறேன். நெருப்பிலிருந்து ஆண்டவரே நெருப்புக்கு போகாதபடி, நரகத்துக்கு போகாதபடி ஆண்டவரே என்னை நீங்க பயன்படுத்துங்க. நான் அவங்களை பரலோகத்துக்குரிய மாற்ற போகிறேன் அப்படின்னு களத்துல என்ன பண்ண தெரியுமா? தேவனுடைய பிள்ளை இறங்கி கர்த்தருக்காக ஊழியம் செய்வார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு அழைப்புனா ஆண்டவர் நேரடியா பேசுவாரு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க சிலர். அழைப்புனா என்ன? தேவை அழைப்பு, ஆட்கள் தேவை, ஊழியத்துக்கு ஆட்கள் தேவை. அல்லேலூயா. அறுவடை, அதாவது ஆத்துமாக்கள் அறுவடைக்கு தயாரா இருக்கிறது. அந்த ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்கு இன்னைக்கு ஆட்கள் இல்லை. இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்னதான் நம்பியிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, உங்களை என்னதான் நம்பியிருக்கிறாரு. மகளே மகனே, நான் உனக்காக சிலுவையில ரத்த சிந்தினே, உனக்காக தன்னுடைய ஜீவனையை நான் கொடுத்தனே, ஆனா நீ எனக்காக என்ன செய்வ, என்ன செய்வ என்று ஆண்டவர்கள் காதுகளில அந்த துணிக்கிற அந்த சத்தம் சொல்ற ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டேதான் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. ஆமா, புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து ஆத்தும ஆதாயம் பணிகளை செய்ய வேண்டும். ஆமென். இதுதான் கணத்திற்குரிய வேலை என்று பார்க்கிறோம். இதுதான் அழைப்பு, தேவையான அழைப்பு. இதற்கு நம்ம எல்லாரும் இணைந்து ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து பரலோகத்துக்கு அவங்க கொண்டு போக வேண்டும். ஆமென். புரிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் புத்தகம் 11:30 வாசிங்க. நீதிமொழிகள் 11:30 பாருங்க. இது எப்படிப்பட்ட வேலை? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவர்கள் ஞானவான்கள். இருக்கா பைபிள்ல? ஞானம் உள்ளவர்கள் இருக்கா பைபிள்ல? அப்போ இந்த வேலை எப்படிப்பட்ட வேலை தெரியுமா? இது ஞானமான வேலை. எப்படிப்பட்ட வேலை? ஞானமான வேலை. பரலோகத்துல ஆண்டவர்களை பார்த்து கேட்பாரு, பார்த்து கேட்பாரு, அப்பா நீ ரொம்ப ஞானமா இந்த வேலையை செஞ்சு முடிச்சப்பா சொல்லுவார். இந்த வேலையை நீ ரொம்ப புத்திசாலியா செஞ்சு முடிச்ச. கர்த்தர் கை கட்டி கிளாப் பண்ணுவார். நீ வரும்பொழுது எழுந்து நிற்பார். தூக்கம் வந்துச்சுன்னா கொஞ்சம் தயவு செஞ்சு வெளியே போயிட்டு கொஞ்சம் அப்படியே கண்ணை கலங்கிட்டு வாங்க. ஏன்னா நான் அதை சின்சியரா பிரசங்கம் பண்ணிட்டு ஆண்டவர்களுக்குள்ள ஒரு தீய பத்தி வைக்கணும்னு இருக்கான். அல்லேலூயா. ஆமா, நீங்க பார்த்து அப்படியே அசத்தியா எல்லாம் சாஞ்சிட்டு தூங்கிட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்றேன் ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. அதனால என்ன சொல்றேன்னா, அதுக்காக தான் வந்திருக்கிறோம். நம்ம ஆண்டவர் என்ன பேசுறாரு அதை கேட்க நல்லா. ஆண்டவர் என்ன பேசுறாரு, ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரு, அதை கேட்டுட்டு போறதுக்கு தான் வந்திருக்கிறோம். அந்த நேரம் பார்த்து சாத்தா உங்களை தூங்க வச்சுட்டானா கடைசியில உங்களுக்கு வாழ தெரியாது. வர என்ன சொல்றது, நான் தலைய முடியாது வாழ முடியாது. என்ன சொல்றீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. உயர்த்தி அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அதனால கொஞ்சம் விழிப்பா கேட்கணும். இதெல்லாம் பிரசங்கிறது ரொம்ப முக்கியமான நேரம் இல்ல, தேவன் பேசுகிற இடைவெளிய நேரம். அதனால நம்ம கவனமா கேட்கணும். சரி, ஓகே. அப்ப இது ஒரு ஞானமான வேலை. அப்ப இந்த ஞானமான இந்த வேலைக்காக பாருங்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ நம்ம ஒவ்வொருவரும் பரலோகத்துக்கு ஒரு நாள் போகும்பொழுது ஆண்டவர் நம்மளை பார்த்து கிளாப் பண்ணுவார், நம்மளை பார்த்து கேட்பாராம். என்ன கேட்பா தெரியுமா? இந்த வேலையை நீங்க ஞானமா செஞ்சு முடிச்சீங்க, இந்த வேலையை ரொம்ப புத்திசாலியா செஞ்சு முடிச்சீங்கப்பா, உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே என்னுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசி என்று ஆண்டவர்களை நம்ம கிளாப் பண்ணி நம்ம வரவேற்பார். இல்லையா? ஏன் சொல்ற தெரியுமா? நல்லா கேளுங்க. பிரசங்கம் பண்றதுனால ஆண்டவர் சந்தோஷப்பட மாட்டாருங்க. நீங்க பிரசங்கம் பண்றல இதை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்பட மாட்டாரு. ஆமே, ஒர்ஷிப் பண்றோம், பாட்டு பாடுறோம் நல்லா, இதை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுத்த மாட்டாரு.
நம்ம சர்ச்சை வந்து டெக்கரேஷன் பண்றோம், அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுத்த மாட்டாரு. ஆனா பைபிள் சொல்றது, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். இல்லையா? ஒரு மனுஷனை நீ ஆதாயப்படுத்தினா, கர்த்தருக்குள்ள ஆதாயப்படுத்தினா, கர்த்தர் அதை பார்த்து பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க, இன்னைக்கு நாம எப்படி நம்ம இருக்கிறோம் யோசித்து பாருங்க. நம்ம செயல்படுறோமா? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துக்காக நம்ம செயல்படுறோமா? இல்ல நாம ஒரு மூலையில பிசாசு நம்மளை உட்கார வச்சுட்டாங்க. நல்ல உங்களையே சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை பிசாசு உங்களை ஒரு இடத்துல இந்த செய்யாதபடி உட்கார்ந்து வச்சுட்டானா அது சம்திங் ராங். அதனால வாழ்க்கையில நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலையை நீங்க தவறி விட்டுட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். இல்லையா? அதனால சாத்தான் உங்களை ஒரு இடத்துல அப்படியே அமைதியா உட்கார வச்சுட்டான். ஆனா புத்திசாலித்தனமா நீங்க செயல்படுறீங்க, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றீங்க, சபைக்கு ஆத்துமாக்களை கொண்டு வரீங்கன்னா கர்த்தர் உங்களை பாராட்டுவாரு. உங்களை உண்மையை உத்தமம் உள்ள ஊழியக்காரனே என்று ஆண்டவர் சொல்லுவார். சொன்னீங்க. அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள், ஆத்தும ஆதாயம் படி என்ன பண்ண ஈடுபட வேண்டும். ஆமா, இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் எப்படி ரட்சித்தாரு சொல்லுங்க. எப்படி நம்மளை ரட்சித்தார் ஆண்டவர்? நேரடியா வந்து ஆண்டவர் சொல்லி ரட்சிக்க பண்ணுமா சொல்லுங்க. ஆண்டவர், அதாவது இன்னொருவரை ஆண்டவர் நம்ம ரட்சிப்பு நடத்துட்டார். இன்னொருவரை வச்சு நம்மள ஆண்டுக்குள்ள கொண்டு வந்தார். அப்படிதானே? ஆமா, நீ சொல்லுவீங்க, ஒரு அக்கா வந்துதான் இந்த சுவிசேஷம் சொன்னாங்க, ஒரு அக்கா வந்து அண்ணன் வந்துதான் எனக்கு சொன்னாரு, அதனாலதான் இந்த நாள் வரை நான் சபையில இருக்கிறேன், நான் ஊழியம் செய்யறேன்னு சொல்லிருக்காங்க. அப்போ புரிந்து கொள்ளுங்கள், அப்போ உங்களை ரட்சிப்பதற்கு ஆண்டவர் வேறொரு பயன்படுத்தினாரா? அப்ப அதே போலதான் இன்னைக்கு மற்றவர்களை ஆதாயப்படுத்துவதற்கு தேவன் உங்களை என்னை ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். என்னங்க புரிந்து கொள்ளுங்க. அப்போ அதனால இந்த ஊழியம் என்பது நான் சொல்றேன், அது கனத்திற்குரிய ஊழியம், ஞானமான வேலை, இது பாக்கியமான சேவை. இதை நீங்க செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். புரிந்து கொள்ளுங்கள். அதாவது பில்லி கிரஹாம் என்ற ஒரு தேவனுடைய ஊழியக்காரரு, இவர் அமெரிக்கா தேசத்துல ஒரு பிரபலமான ஊழியக்காரர். இவர் மக்கள் மத்தியில ஒரு பெரிய செல்வாக்கு படைத்தவர். இவரை பேரை கேட்காத ஒரு விசுவாசி யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு பேரை கேட்காத யாருமே தெரியாத விசுவாசி யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ரொம்ப பிரபலமான ஒரு ஊழியக்காரர். கவனிங்க, அப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிற மக்கள் மத்தியில செல்வாக்கு படைத்தவர். அப்படி இருக்கும்போது அந்த வருஷத்துல அதிபர் தேர்தல் வருகிறது. இந்த வருஷத்துல அமெரிக்கா தேசத்துல அதிபர் தேர்தல் வருகிறது. அப்போ அந்த அதிபர் தேர்தல் வரும்பொழுது, நெருங்கும் பொழுது ரிப்போர்ட்டர் கேட்கிறாங்க, அவரை பார்த்து ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கிறாங்க, ஐயா அதாவது உங்களை எல்லாரும் மதிக்கிறாங்க, உங்க பேரு தெரியாத ஆட்கள் இந்த அமெரிக்கா தேசத்துல யாரும் இருக்க முடியாது, நீங்க மக்கள் மத்தியில நல்ல செல்வாக்குள்ளவரா இருக்கிறீங்க, அதனால அதிபர் தேர்தல நீங்க நின்னீங்கன்னா சந்தேகமே இல்ல, நிச்சயமா நீங்க அதிபராக மாறிடுவீங்க, வெற்றி பெறுவீங்கன்னு சொல்றாங்க. நான் சொல்ல புரியுதா? அல்லேலூயா. அந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் உள்ளவர், செல்வாக்கு மத்தியில் உள்ளவர், செல்வாக்கு உள்ளவர். ஆனா நல்லா கொடுங்க, அவர்கிட்ட இந்த ரிப்போர்ட் கேட்கும் பொழுது அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, அதாவது தேவன் எனக்கு கொடுத்த இந்த பொறுப்புல இருந்து நான் கீழே இறங்கி வரவே மாட்டேன் என்று சொல்லி அன்னைக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. பார்க்கலாம் எவ்வளவு பேர் ஒரு தேவன் கொடுத்த அந்த ஊழியத்தை விட்டுட்டு நான் இறங்கி வரமாட்டேன். அப்ப அவர் எதை முக்கியன்றாரு? இன்னைக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குற வாப்பானா ஓட்டுருவான், எல்லாத்தையும் விட்டு போயிடுவான். அப்படி நீங்க அந்த மாதிரி ஆட்களா இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமா, ஆனா அவர் பாருங்க, அவ்வளவு பெரிய ஊழியக்காரர், செல்வாக்கு, மக்கள் மத்தியில் செல்வாக்கு உள்ளவர். ஆனா அவர் பாருங்க, அவர் சொல்றாரு, எப்பா நீ இப்படிப்பட்ட அந்த ஊழியத்தை ஒரு நாளும் நான் விட்டுட்டு வரமாட்டேன்னு சொல்லி அன்னைக்கு அவர் சொல்லும் பொழுது நான் சொல்றேன், பரலோகமே சந்தோஷப்பட்டு, அல்லேலூயா, ஆண்டவரே சந்தோஷப்பட்டிருப்பார். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள், அப்போ தேவனுடைய ஊழியம் என்பது அது மேன்மையானது. அல்லேலூயா. அது கனத்திற்குரிய அந்த ஊழியம். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். சார்ல்ஸ் கிம் என்ற ஒரு மனுஷன் இருந்தார். அவரு நாசா வெளியில போய் நாசாவில வேலை செய்யறது. நாசாலாம் தெரியல,
சொல்லுங்க. விண்வெளியில அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் நாசால. அப்போ சார்ல்ஸ் கிவ். அப்போ இவர் ஒரு முறை என்ன பண்ணாரு, நேரடியாகவே நிலாவுக்குள்ள போயிட்டு நேரடியாக நிலாவுக்குள்ள போயிட்டு நடந்து பார்த்துட்டாரு. அங்க அப்படியே ஆராய்ச்சி பண்ணிலாம் பார்த்துருக்கிறாரு. பார்த்துட்டு அவர் கீழே வந்துட்டு அப்போ அங்க அவங்க மனைவி கிட்ட சொன்னாராம். அவங்க ரொம்ப சந்தோஷமா, பரவாயில்ல நாசா கிட்ட போயிட்டீங்க, நாசா என்ன சொல்றது, அந்த நிலாவுக்கிட்டே போயிட்டு வந்தீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவங்க சிரிக்கிறாங்க. ஆனா இவங்க முகத்துல சிரிப்பே இல்லையா. அப்போ மனைவி பார்த்து சொன்னாரா, நான் போயிட்டு வந்தேன், ஆனா எனக்கு நோ பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொன்னாரா. என்ன சொன்னாரா? நோ பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படி சொன்னார். அவர் சொன்ன காரணம் தெரியுமா? அதாவது நான் நிலாவுக்குள்ளே போனேன், நிலாவுக்குள்ளே நடந்து பார்த்தேன், நிலாவெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். ஆனா அங்க இருக்கிற சந்தோஷத்தை விட நான் பூமியில மனுஷகுமாரோட நடக்கிற சந்தோஷம் எனக்கு பெரியதா இருக்கிறது. தேவன் நமக்கு கொடுத்த அந்த ஊழியம், நான் சொல்றேன், பெரிய பாக்கியம். ஆமே. அதை நீங்க அதை உற்சாகமா நீங்க செய்யுங்க. ஆமே. ஒரு கேன்சல் எடுக்கிறீங்கன்னா, நல்ல கவனிங்க, ஒரு கேன்சல் எடுக்கிறீங்கன்னா அதை ஒரு ஜபத்தோடு எடுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆத்துமாக்களை தருவார். ஆத்துமாக்களை தருவார். முதல்ல நம்ம பிரேயர் வேணும். கேன்சல் எடுக்க போறீங்கன்னா ஒரு ஆயத்தம் முக்கியம். நீங்க ஒரு மணி நேரம் நல்லா ஜெபம் பண்ணிட்டு டென்ஸ் பேசிட்டு போயிட்டு நீங்க ஒரு கேன்சல உட்கார்ந்து பாருங்க. நான் சொல்றேன், ஆத்துமாக்கள் ஒரு காந்தம் எப்படி எடுக்கிறது போல ஆண்டவரை நீங்க உட்கார்ந்து இருக்கும் போதே ஆத்துமாக்களை தேடி வந்து கத்திரிக்கிறிய செய்யும். அதுக்கு ரெடியான வார்த்தை அவங்கள்ட்ட கேட்கணும். ஆண்டவரை இன்னைக்கு நாங்க ஒரு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை இருக்கு தாங்க, அவங்களுக்கு என்ன சரியான போஷிக்கணும் அப்படின்னு சொல்லணும். மாத்திரமல்ல, இந்த ஆத்துமாக்களை சந்திக்கிற விஷயத்துல, அந்த ஆத்துமாக்களோட என்ன சொல்றது பழகிற விஷயத்துல நீங்க உண்மையா இருக்கீங்கன்னா, நான் சொல்றேன், அந்த ஆத்துமா நிச்சயமா தேவனுக்கு புரிய சொந்தமாய் மாறிவிடும். புரிந்து கொள்ளுங்கள். அப்போ அந்த கேன்சல்ன்றது அது எப்படின்னா, அந்த கேன்சல் ஒரு தெருவுக்கு ஒரு கேன்சல் இருக்குன்னா, அந்த தெருவுக்கு வெளிச்சமா இருக்குது இந்த கேன்சல். அந்த எல்லையில இருக்கிற பிசாசு, அந்த இடத்துல இருக்கிற ஆதிக்கம் செய்து பிசாசு, இந்த கேன்சல் பாட்டு பாடும்பொழுது, நீங்க ஜெபம் பண்ணும்போது அந்த ஏரியாவை பிடித்து கொண்டிருக்கிற பிசாசு அப்படியே அலறி அப்படியே அந்த இடத்தை விட்டே காலி பண்ணி பிறகு பாப்பீங்க, அங்கிருந்து ஆத்துமாக்கள் சபைக்கு வருகிறத நீங்களால பார்க்கணும். புரிந்து கொள்ளுங்கள். அதனால ஒரு கேன்சல் இருந்தது அந்த பகுதி மக்களுக்கு ஒரு வெளிச்சமா இருக்கிறது. ஆமா, புரிந்து கொள்ளுங்கள். அது நல்லது. உங்களுக்கு பராமரிப்பு போஷிப்பை கத்தரை கொடுத்து உங்களை உருவாக்குறார். என்ன சொல்றீங்க? அங்க இருக்கிற விசுவாசிகள்லாம் போய் கலந்து கொள்ளணும். அதுக்காக தான் வைக்கிறாங்க. விசுவாசிகள் கலந்து கொள்ளணும். ஒரு பக்கம் ஆத்மாக்கள் உள்ள வரணும், ஒரு பக்கம் என்ன பண்ணணும், விசுவாசிகள் நல்லா உருவாக்கப்படணும். என்ன சொல்றீங்க? அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அப்போ கேன்சல் என்றது ஒரு ஆத்மாக்களை ஆதாயம் செய்யற ஒரு ஊழியம். அதே போல ஒரு சண்டே கிளாஸ் ஊழியம், அது சிறு பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிற ஊழியம். நான் சொல்றேன், அந்த சிறு பிள்ளைகள் என்ற ஊழியம், நான் சொல்றேன், ஒரு அருமையான ஊழியம். இல்லையா? ஆமா, அந்த பெரியவர்களை ரட்சிப்பு நடந்தது அது அரை ஆத்மா. ஆனா அந்த சிறு பிள்ளைகளை ரட்சிப்பு நடந்தது அது முழு ஆத்மா. இல்லையா? ஆமா, அதை நம்ம எப்படிமா செய்யணும்? நான் சொல்றேன், பைபிள் சொல்லுகிறது, அதாவது உன் கைக்கு நேரிடுவது முழு பலத்தோடு செய். ஆமே. அப்போ அந்த ஊழியத்தை நம்ம எப்படி செய்யணும்னா, சிறப்பா நம்ம செய்யணும். சண்டே கிளாஸ் எடுக்கணும்னா அந்த பிள்ளைகளுக்கு உள்ள என்ன பண்ண முடியுமா, நல்ல வசனத்தை அழகா சொல்லி கொடுக்கணும். ஒரு பாட்டு நல்லா அழகா சொல்லி கொடுக்கணும். மறைக்கவே கூடாது. என்ன சொல்றீங்க? மறைக்கவே கூடாது. அந்த வசனம் அவங்களை மறைக்கவே கூடாது. அந்த மாதிரி அவங்களை மைண்ட்ல பதிகிற மாதிரி சொல்லிடணும். அல்லேலூயா. புரிஞ்சு அங்க போயிட்டு நம்ம கதையை பேசிக்க கூடாது. ஆமே. அப்போ தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணும், அந்த பிள்ளைகளுக்குள்ள விதைக்கணும். தேவனுடைய வசனத்தை என்ன பண்ணும், அந்த பிள்ளைகளுக்குள்ள விதைக்கணும். இப்போ நீங்க விதைக்கிற வேலை தான் செய்றீங்க. சண்டே கிளாஸ்ன்ற ஊழியம் என்னதுமா? விதைக்கிற ஊழியம். அல்லேலூயா. சிறு பிள்ளைகளுக்கு நீங்க வசனத்தை விதைக்கிறீங்க. அந்த வசனம் பிறகு அது 100, 60 பலன் கொடுக்கத்தக்கதாய் மாறும். அல்லேலூயா. இன்றைய சிறுவர்கள் நாளைக்கு ஒரு பெரிய ஊழியர்களாய் மாறுவார்கள்.
மிகுந்த பலனை கொடுக்கிறபடியமாய் மாறும். ஆமென். அதை சந்தோஷமா செய்யுங்க, உற்சாகமா செய்யுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த கைப்பிரதி ஊழியம் என்பது எளிமையான ஒரு ஊழியம். கைப்பிரதி ஊழியம் என்பது அந்த சபையில ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஈவினிங் தோறும் இன்னைக்கு ஒரு டீமா எல்லாரும் போறாங்க. நான் சொல்றேன், அதாவது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணி அவங்க பேசுறதை விட நேரடியாக ஒரு தனி நபரோட நீங்க பேசுவது தான் ஒரு எளிமையான மொழியும், அது ஒரு எஃபெக்டான மொழியும். ஆமா, சில டாக்ஸ் ஊழியம் பண்ணுவாங்க, என்ன செய்வாங்க, அதாவது அவங்க கீழே இருக்கிற நிறைய ட்ராக்ஸ்ல எப்படியாவது காலி பண்ணணும் தான் விரும்பாங்க. ஆனா ஒரு ரிசல்ட்டை கிடையாது. நம்ம ட்ராக்ஸ் இவ்வளவு கட்ட ட்ராக்ஸ் காலி பண்றது நம்ம நோக்கம் இல்லை. அந்த ட்ராக்ஸ் மூலமா எத்தனை மக்களை ரட்சிப்பு நடத்தி சபைக்குள்ள கொண்டு வந்தோம், அதான் நெட் ரிசல்ட். புரிந்து கொள்ளுங்கள். நம்ம ஒரு 3 ட்ராக்ஸ் கொடுத்தாலும் ஒரு 10 ட்ராக்ஸ் கொடுத்தாலும் நான் சொல்றேன், அவங்களோட நீங்க பேசணும். என்ன பேசணும்? அவங்களோட நீங்க பேசணும். பேசினாதான் நான் சொல்றேன், அவங்க இயேசுனா யாருன்றது அவங்களை தெரிந்து கொள்வாங்க. அல்லேலூயா. இயேசு நல்லவர்ன்றதை சொல்லுங்க. இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறான்றதை என்ன பண்ணுங்க, உங்கள்கிட்ட சொல்லுங்க. சொல்லிட்டு உங்க சாட்சியை சொல்லுங்க. பாருங்க, அது கேட்டு எத்தனையோ பேர் சபைக்கு வந்துக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க ஒரு நல்ல ஒரு ஊழியரை கூட மாறி இருக்காங்க. அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அப்போ நம்ம செய்யற இந்த ஊழியத்துல சொல்றேன், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்குரியவர்களாய் மாற வேண்டும். சொல்லுங்க. அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க. இது ஒரு எளிமையான ஊழியம். நான் சொல்றேன், இது நம்ம எல்லாரும் செய்யணும். எல்லாரும் செய்யணும். பைபிள் சொல்லுகிறது, நீங்க ஒருவரும் பெரிய செய்யக்கூடாத காலம். ஆண்டவர் இந்த பூமியில நமக்கு கொடுக்கப்பட்ட உன்னதமான ஒரு ஊழியம் தான் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ற ஊழியம். அது ஒவ்வொரு விசுவாசிகளும் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது அவங்களுக்கு. ஆனா அதை நிலைக்க அதை ஒரு மனுஷன் செய்யாம தவறி விட்டானா, நான் சொல்றேன், பிறகு அவன் செய்வதற்காக ஏங்குவான், பாரப்படுவான், அவனால செய்யவே முடியாது. ஏன்னா கிரேஸ் டைம் முடிஞ்சு போச்சு. கிருபையின் வாசல்கள் அடைக்கப்பட்டது. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் இயேசு ராக்காலம் பகல் காலம் 2 காலமா பிரிச்சார். ஆண்டவர் சொன்னாரு, நான் பகல் காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பியுடைய கிரியைகளை செய்ய வேண்டும். பகற்காலம். அடுத்தது இன்னொன்னு சொன்னாரு, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் ஒன்று வருகிறேன். அல்லேலூயா. அந்த ராக்காலம், அதாவது அந்த பகற்காலம் என்ன, அதுதான் உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ இப்ப இருக்கிற பாத்தியா, உனக்கு பலம், உனக்கு ஸ்ட்ரென்த், அதான் பகற்காலம். உனக்கு இருக்கிற அந்த பலத்தோடு புறப்பட்டு போ அப்படின்னு சொன்னார்ல ஆண்டவர். அதனால உனக்கு இருக்கிற அந்த பலத்தை கொண்டு உனக்கு நல்ல சுமத்தை கொடுத்திருக்காருல்ல, உனக்கு பலனை கொடுத்திருக்கிறாருல்ல, நீ நல்லா ஓடி வர பாத்தியா, நான் சொல்றேன், நீ நல்லா நடந்து வர பாத்தியா, அதுதான் பலன். அதுதான் பலன். அப்போ அந்த பலத்தை கொண்டு நீ என்ன பண்ணணும்னா ஊழியத்தை செய்து முடிக்கணும். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யணும். ஆனா ராக்காலம் ஒண்ணு வருது அப்படின்னா தெரியுமா, அது ஒரு நாள் பலன் எல்லாம் போகிற ஒரு காலம் வருது. அல்லேலூயா. அது எப்போ வரும் நமக்கு தெரியாது சார். எப்போ வரும் தெரியுமா? தெரியாது. நாளைக்கு கூட வரலாம். அல்லேலூயா. ஆமா. அதனால புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் நமக்கு இப்பொழுது கொடுத்திருக்கிற அந்த பலத்தோடு நம்ம கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சோம்னா நாமும் நல்ல வாழ்க்கையில இருக்க முடியும். அல்லேலூயா. ஆசீர்வாதமா ஆமென். ஆத்துமாக்களை எல்லாரும் ஆதாயம் செய்ய வேண்டும். கர்த்தர் இன்னைக்கு எல்லாரையும் பார்த்து இன்னைக்கு கேட்கிறார். என்ன கேட்கறா தெரியுமா? அறுவடை மிகுதி, ஆட்களோ இல்லை. அப்போ இந்த இந்த அழைப்புக்கு, ஊழியத்துக்கு கர்த்தர் எல்லாரும் என்ன பண்றாரு? ஆமென். அழைக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரே. ஆண்டவர் கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாக போவார்? நீங்க சொல்லணும், ஆண்டவரே இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று ஏசாயா சொன்னார். பாத்தீங்களா? அல்லேலூயா. இந்த ஏசாயா சொன்னது போல நீங்க எல்லாரும் சொல்லணும். இப்போ என்ன சொல்ல தெரியுமா? ஆண்டவரே, நான் ஊழியம் செய்யாம இருக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்யாதபடி பிசாசு என்னோட என்ன பண்ணிட்டான், உட்கார வச்சுட்டான். ஆனா இனிமேல்
பிசாசுக்கு நான் ஒரு நாள் இடம் கொடுக்க மாட்டேன், நான் தேவனுக்கு கீழ்ப்படிவேன். அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படிவேன். ஆண்டவரே உனக்கு ஊழியம் செய்ய நான் வருகிறேன் என்று சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுத்து செயல்படும் பொழுது கர்த்தர் உங்களை நம்பி ஆத்மாக்களை தருவார். நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா நாம ஆண்டவர் 2 ஸ்டெப் எடுத்து வைப்பார். நீங்க புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அதனால இது ஒரு பாக்கியமான வேலை, இது ஒரு ஞானமான வேலை, இது கனத்திற்குரிய வேலை. இந்த வேலையை கர்த்தருக்குரிய இல்லைன்னா ஆண்டவர் செய்வியை நம்பிதான் நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். புரிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, ஊழியம் செய்வதனால நமக்கு என்ன ஆசீர்வாதம்? ஊழியம் செய்வதனால நமக்கு என்ன ஆசீர்வாதம்? யோவான் 12:26 பாருங்க. என்ன படிக்க பார்க்கலாம்? யோவான் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற ம் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவரே என்ன பண்ணுவாரா? அவனை கனம் பண்ணுவார். கனம் பண்ணுவார். இருக்கா பைபிள்ல? அப்போ ஒருவன் ஊழியம் செய்யும் பொழுதுதான் கர்த்தர் அவனை கனம் பண்ணுவார் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. அதாவது இன்னைக்கு பலரெல்லாம் பார்த்திருக்கிறேன், குடும்பத்துல எல்லாம் பார்த்திருக்கிறேன். சொல்லுவாங்க சில நாட்கள்ல, என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க, எங்க குடும்பத்துல ஒரு பொருட்டாகவே எண்ண மாட்டாங்க, என்கிட்ட நெருங்கி பேச மாட்டாங்க, நான் ஏதாவது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இப்படி எல்லாம் சில காரியங்களா இருக்கும். இருக்குமா? நல்லா இருக்குதா? இருக்கும் சில நேரத்துல அப்படிலாம். நல்லா இருக்குங்க. ஆனா நீங்க ஊழியர் செய்தீங்கன்னா நான் சொல்றேன், அதாவது உங்க குடும்பத்துல எல்லாரும் உங்களை மதிப்பா. குடும்பத்தார என்ன பண்ணுவாங்க? மதிப்பா. அல்லேலூயா. எப்ப தெரியும் மதிப்பாங்க? சும்மா இருந்தா இல்ல, எப்ப மதிப்பாங்க? ஊழியர் செஞ்சுப்பாரு. நீ ஊழியர் செஞ்சினா ஆண்டவர் பாரு உங்களை கனப்படுத்துவார். உங்க குடும்பத்துல ஆண்டவர் எல்லாரும் உங்களை பார்த்து என்ன பண்ணுவாங்க? மதிப்பாங்க. அல்லேலூயா. உங்க வேலை ஸ்தலத்துல உங்களை பார்த்து மதிப்பாங்க. நீங்க இருக்கிற இடத்துல உங்களை பார்த்து என்ன பண்ணுவாங்க? உங்களை மதிப்பாங்க. எப்ப தெரியுமா? நீங்க ஊழியம் செய்யும் போது கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கணத்தை உங்களுக்கு கொடுத்து உங்கள் ஆண்டவர் வைக்கிறார். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, எஸ்தர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 6வது அதிகாரம் 6ல இருந்து 9 வரைக்கும் வாசித்து பாருங்க. என்ன போட்டிருப்பாங்க? 6வது அதிகாரம் 6ல இருந்து 9 வரைக்கும். ராஜா கனம் பண்ண வேண்டும் மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டா ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்திக் கொள்கிற ராஜவஸ்திரமும் ராஜா அவர் சிறப்பில் தரிக்கப்படும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவருடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி தகுந்த விதியை உலாவும்படி செய்து ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும் என்று அவருக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றார். ஓகே, ஒரு ராஜா ஒரு மனுஷனை கனம் பண்றாரு. ராஜா ஒரு மனுஷனை கனம் பண்றாரு. என்ன கனம் பண்றாரு? பைபிளை போட்டு நான் படிக்கிறேன். ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்திக் கொள்கிற ராஜவஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். பாருங்க, இதெல்லாம் கனம் பண்றாரு பாருங்க. அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் அவருடைய கையில கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேலே ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றார். ராஜா என்ன சொல்றாரு பாருங்க, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்யணும். அவனுக்கு வஸ்திரம் எல்லாம் போடணும், அவனுக்கு இதெல்லாம் குதிரை மேல ஏறி வச்சு அவனை கொண்டு வரணும், அவனை அலங்கரிக்கணும். போட்டிருக்க பைபிள்ல
இதெல்லாம் போட்டிருக்கு. ஆனா நல்லா கொடுங்க, நம்ம ராஜா இல்ல, நம்ம ராஜாதி ராஜா. சொல்லுங்க ராஜாதி ராஜா. ஒரு மனுஷன் கணம் பண்ணும் போது இவ்வளவு ஆசீர்வாதம் வருதுன்னா, நம்ம ராஜாதி ராஜா கணம் பண்ணாருன்னா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. அதாவது ஊழியம் செஞ்சு பாருங்க. சொல்றேன், உங்க ஷர்ட்டு, உங்க பேண்ட், உங்க சேரீ, உங்க எல்லா கலர் மேட்ச் எல்லாமே கத்தனா தெரியுமா உங்களை அலங்கரித்துக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன டூ வீலர் வேணுமா, டூ வீலரை கத்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ஊழியத்துக்கு என்ன வேணும், கார் வேணுமா, காரை கொடுப்பார். ஊழியத்துக்கு என்ன வீடு வேணுமா, வீடை கத்தர் கொடுப்பார். எல்லாமே கத்தர் கொடுப்பார். ஆமென் சொல்ல மாட்டீங்க? அது எப்படி நடக்குதுலாம் ஊழியம் செஞ்சா இதை ஆனர் பண்ணுவார் கத்தர். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள், அந்த ஊழியம் செய்யறது அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. அதனால என்னன்னா ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதற்கு ஆயத்தமா இருக்கணும், ரெடியா இருக்கணும். அல்லேலூயா. ஆயத்தமா இருக்கணும். மாத்திரமல்ல, நல்லா இருப்பீங்க. அதுக்கு அடுத்தது ஊழியம் செய்யும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் ஆண்டவர் கனம் பண்ணுவார்னு சொன்னோம். அதுக்கு அடுத்தது ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் ஒரு ஸ்பெஷல் அபிஷேகத்தை கொடுப்பார். என்ன கொடுப்பாரு? அபிஷேகத்தை கொடுத்து, வரங்களை கொடுத்து, வல்லமை கொடுத்து ஆண்டவர் யூஸ் பண்ணுவார். ஆமா, வியாதிகளை சுகமாக ஆண்டவர் வல்லமை கொடுப்பாரு. அல்லேலூயா. பிசாசுகளை துரத்த ஆண்டவர் வரங்களை கொடுத்து பயன்படுத்துவா. நீங்க அதெல்லாம் பார்த்து துக்கப்படுவீங்களா, சந்தோஷப்படுவீங்களா? சந்தோஷம். ஆமென். ஆமாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா தெரியுமா? நம்ம எல்லாம் பயன்படுத்துவாங்க. ஊழியன்றது ஆண்டவருக்கு நீங்க ஊழியம் செஞ்சீங்கன்னா இப்படி எல்லாம் தேவன் என்ன பண்ணுவாரு, உங்களை வித்தியாசமா பயன்படுத்த ஆரம்பிப்பாரு. அல்லேலூயா. ஆமா, எத்தனை பெண்கள் ஆண்டவர் ஊழியத்துல பயன்படுத்தி இருக்கிறாரு. கேத்ரின் குல்மன் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன், தேவனுடைய அம்மா கேத்ரின் குல்மன். அந்த அம்மா நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றுக் கொண்ட ஒரு அம்மா. நல்லா கவனிங்க. ஆனா இந்த வயசுல ஆண்டவருக்காக அர்ப்பணிச்சிட்டாங்க. நல்லா கவனிங்க. ஆனா எத்தனையோ உறவுகள் வந்தாங்க, அது மத்தியில ஆண்டவருக்கும் அவங்க நடுவில் உறவுகள்லாம் வந்தாங்க. ஆனா அதெல்லாம் என்ன தெரியுமா, எனக்கு அவெல்லாம் தேவையில்லை, தேவன் தான் முக்கியம் என்று சொல்லி அவங்க அர்ப்பணித்து அவங்க ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் அவங்களை நம்பி அவங்க மேல அவங்களுடைய தரம் மேல விசேஷித்த ஒரு வேலை பெற்ற அபிஷேகத்தை தான் பண்ணாரு, அவங்க கொடுத்து அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதாவது அவங்க இப்படி ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் சொன்னாரா, அம்மா உங்க ஊழியம் சாதாரணமா ஊழியமா இருக்காது, அது வல்லமிலிருந்து ஒரு மினிஸ்ட்ரியா கர்த்தர் மாற்றார். என்ன சொன்னார்? அதே போல இவ ஜெபம் பண்ணிட்டு அந்த ஊழியத்துக்கு போகும்போது ஒரு இடத்துல சுவிசேஷம் சொல்லும் பொழுது சொல்வதற்கு ஆயத்தமாக முன்னாடி என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணிட்டு ஆவியானோடு நல்ல அந்நிய பாஷையில பேசிட்டு ஊழியத்துக்கு போவாங்க. போகும்பொழுது நல்லா கவனிங்க, அந்த ஆடிட்டோரியம் உள்ள வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஃப்ளோ ஆயிடுவார். அதாவது இறங்க ஆரம்பிச்சுவார், எல்லாருமே இறங்க ஆரம்பிச்சு. இவங்க போய் அதுக்கு ஜெபம் பண்ணல, இவங்க போய் அதுக்காக என்ன பண்ணல, அவங்களை கூப்பிடல. ஆனா இவங்க போகும்போது அபிஷேகம் ஃப்ளோ ஆயிடும். அவ்வளவுதான், அப்படியே ஃப்ளோவாக இருக்கிற எல்லா உட்கார்ந்தெல்லாம் அந்த என்ன சொல்றது, அந்த நாற்காலியில வீல் சேர்ல இருக்கிறவங்க எழுந்து நடக்க ஆரம்பிச்சுவாங்க. ஆமா, அங்க பெரிய மராக்கள் அற்புதங்கள் நடக்குமா, கர்த்தர் அவங்க அனுபவமாய் அபிஷேகத்துக்கு பயன்படுத்தாங்க. தெரியுமாங்க, சாதாரண பெண்மணி. அல்லேலூயா. பாருங்க, ஊழியத்தில் எப்படிப்பட்டவங்க ஆண்டவர் அபிஷேகத்துக்கு பயன்படுத்தி இருக்கிறார். அவங்க கூட ரட்சிக்கப்பட்டவங்க தான் பெண்ணி. இன்னைக்கும் ஒரு மினிஸ்ட்ரி வல்லமை நிறைந்த ஒரு ஊழியமாக ஆண்டவர் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். இப்படி ஏராளமான ஊழியர்களை ஆண்டவர் தம்முடைய நாமத்தின் மகிமைக்காக ஆண்டவர் அபிஷேகத்தை இன்றைக்கும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். நாம புரிந்து கொண்டதை என்ன சொன்னா, இதெல்லாம் எப்ப கிடைக்கும் கேட்டீங்கன்னா, நான் சொல்றேன், ஊழியம் செய்வதுதான் இப்படிப்பட்ட அபிஷேகத்தை கொடுத்து ஆண்டவர் என்ன பண்றாரு, வல்லமையான ஆண்டவர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க. அதே மாதிரி ஊழியம் செய்யும் பொழுது நல்லா கவனிங்க, ஊழியம் செய்யும் பொழுது நீங்க பரிசுத்தத்துல வளருவீங்க. ஊழியம் செய்யும் போது அதனால்தான் சில பேரண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம், அவன் பிள்ளைய ஊழியத்துல இன்வால்வ் பண்ணு. அவன் பின்னாடி குடிகாரனா மாறுவதற்கு முன்னாடி ஊழியத்துல இணைஞ்சிட்டானா அவன் ஒழுக்கத்துல வருவான். நல்லா அல்லேலூயா. ஆமா, அதனால புரிந்து கொள்ளுங்கள், ஊழியம் செய்யும் பொழுது
பரிசுத்தத்துல நீங்க வளர முடியும். அது மாத்திரமல்ல, ஊழியம் செய்யும் போது ஒழுக்கத்துல நீங்க வளர்ந்து கொண்டே போகுது. ஒரு டிசிப்ளின் உங்களுக்குள்ள வரும். ஊழியம் செய்யும் போது ஒரு டிசிப்ளின் வரும். நான் ஊழியம் செய்யறேன், நான் போய் தப்பு செய்யலாமா? நான் ஊழியம் செய்யறேன், நான் போய் இது பேசக்கூடாது. அப்ப உன்னை எது காப்பாத்து தெரியுமா? சொல்லு, எது காப்பாத்துது? ஊழியம் செய்யற. அதான் என்ன பண்ணுது, ஆண்டவர் கரெக்ட் பண்றாரு. கரெக்ட் பண்ண ஆண்டவர் பேசுறாரு. அதனால என்ன சொல்றேன்னா, அந்த பவுல் சொன்னாரு, மற்றவர்களுக்கு பிரசனம் பண்ணுகிற நான் தானே ஆதவனாய்படிக்கு சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். அதனால நான் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றுகிறேனோ அதே போல நீங்க என்னை பின்பற்றுகிறேன்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கமாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள், நம்ம ஒரு ஊழியம் செய்யற ஒரு தேவனுடைய பிள்ளை எவ்விதமா மாறுவாங்க? பரிசுத்தமாய் வளர்ந்து கொண்டே போவாங்க. நல்ல ஒழுக்கத்துல வளர்ந்து கொண்டே போவாங்க. ஆவிக்குரிய ஜீவத்துல வளர்ந்து கொண்டே போவாங்க. அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள், இதெல்லாம் எப்போ நடக்கும்னா ஊழியம் செய்யும் போதுதான் இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்து நடத்துவார். ஆமென். புரிந்து கொள்ளுங்கள். வரைக்கும் புரிஞ்சுச்சா? அப்போ என்னதான் ஆண்டவர் பேசுறாரு? ஊழியம் ஊழியத்துக்கு நம்ம உண்மையா இருக்கணும் சொல்லி பேசினாரா? நம்ம ஊழியம் எல்லாரும் என்ன பண்ணணும்? செய்யணும். இது பாஸ்டருடைய வேலையில, சொல்லுங்க, பாஸ்டர் அம்மாவுடைய வேலையில நம்ம எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு வேலை. அல்லேலூயா. நேற்று ரட்சிக்கப்பட்ட விசுவாசங்கள் என்ன பண்ணோம்? நீங்க ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்யற ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஏன் மூலமா ஒரு 2 ஆத்துமா ரட்சிக்கப்பட்ட சபைக்குள்ள வரும். அதை பார்த்து கர்த்தர் என்ன பண்ணுவாரு? இதை பார்த்து சந்தோஷப்படுவார். சந்தோஷப்படுவாரா? சந்தோஷப்படுவாரா? அவர் சந்தோஷப்பட்டாருன்னா நீங்க சந்தோஷமா உங்க வாழ்க்கை மாறும். என்ன சொல்றீங்க? செய்வது ஆண்டவரே. சரி, ஓகே. இப்போ அப்ப அதனால ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க. பக்கத்துல ஒண்ணும் இல்லை, ஊழியம் செய்யணும்னா கைப்படுத்தி முடிவு செய்யலாம். ஏதாவது மினிஸ்ட்ரி ஏதாவது ஒண்ணு செய்யலாம். இல்ல, நீங்க பக்கத்துல இருக்கிற ஆத்மாக்கள் பேசி சபை கொண்டு வரீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஊழியம் தான். என்ன சொல்றீங்க? சொல்ல போனா, ஒரு பிச்சைக்காரன் இன்னொரு பிச்சைக்காரன் போயிட்டு எங்க நல்ல சாப்பாடு சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்றதுதான் சுவிசேஷம். சொல்ல மாட்டீங்களா? ஈஸியா சொல்லாம, நான் போறேன், நான் சர்ச்சுக்கு போறேன், இந்த ஆண்டவர் எனக்கு எவ்வளவு நன்மை செஞ்சாரு, எவ்வளவு அற்புதம் செஞ்சாரு, அதை நீங்க சொன்னீங்கன்னா போதும். இன்னைக்கு மக்கள் வருவதற்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆயத்தமா இருக்கிறாங்களா? ஆமாங்க. அன்பு, இன்னைக்கு அன்பு இல்லாதவங்க இன்னைக்கு அன்புக்காக ஏங்குறாங்க. குடும்பத்துல அன்பே இல்லை. ஆனா நல்லா கவனிங்க, நீங்க சொல்லி பாருங்க, கிறிஸ்து எனக்கு இன்னைக்கு இதே வரைக்கும் எனக்கு அன்பா நடத்துறாரு, அன்பா நேசிக்கிறான்னு சொல்லி பாருங்களேன். நான் சொல்றேன், அவங்க அன்பை அறியாத இருக்கிற அவங்க அன்பை அறிந்து கொண்டு அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு வருவாங்க. புரிந்து கொள்ளுங்கள். அதனால ஆத்மாக்களை ஆதாயம் செய்வது ஒரு பெரிய ஊழியம். அதை கர்த்தர் நம்ம இடத்துல கொடுத்திருக்கிறார். ஆமென். ஓகே. ஊழியம் நம்ம எல்லாரும் செய்யணும். அதுதான் தேவனுடைய விருப்பம். ஆமென். ஓகே. அதில் அடுத்த காரியம், நீங்கள் போகிற அந்த சபைக்கு, ஏதாவது சபைக்கு உண்மையா இருக்கு. எதுக்கு உண்மையா இருக்கணுமா? சபைக்கு உண்மையா இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் உண்மையா இருக்கணும், ஊழியத்துல உண்மையா இருக்கணும். அதெல்லாம் கேட்டீங்க, மறந்துட்டீங்களே. அதுக்குள்ள ஊழியத்தில் என்ன பண்ணோம்? உண்மையா இருக்கணும். அப்புறம் எல்லாரும் ஊழியம் செய்யணுமா? இல்ல, நான் விரும்புறாரு. சரி, ஓகே. இப்போ சபைக்கு உண்மையா இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? சபைக்கு உண்மையா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம் இல்ல? இல்லையா? சரி, என்னாவது புஸ்தகம் 12:7 பாருங்க. என்ன படிங்க. என்னாவது புஸ்தகம் 12:7. பாருங்க, ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார் மோசேக்கு. என்ன சாட்சி கொடுக்கிறார் தெரியுமா? என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். பாருங்க, எப்படிப்பட்டவன் அவன்? உண்மை உள்ளவன். ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். அப்போ நல்லா கேட்டீங்க. அப்போ அவன் சபைக்கு உண்மையாக இருந்தான். மோசே என்ன பண்ணா? சபைக்கு உண்மையாக இருந்தான். தேவனுடைய வீட்டுக்கு உண்மையாக இருந்தான். அல்லேலூயா. அப்போ தேவன் நல்லா கேட்டீங்க, தேவனை ரட்சித்து
ஆண்டவர் உங்களை சபையில ஒரு சபையில என்ன பண்ணிருக்காருங்கள, ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார், இணைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, இணைச்சிருக்கிறார். அப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவர் உங்களை ரட்சித்து ஒரு சபையில இணைச்சிருக்கிறார் என்றால் எதுக்காகனா அந்த சபைக்கு நீங்க உண்மையா இருக்கணும். சொல்றீங்க, அந்த சபைக்கு எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ தேவன் உங்களை எந்த தோட்டத்துல நாடி இருக்கிறாரோ, தேவன் உங்களை எந்த தோட்டத்துல உங்களை நாடி இருக்கிறாரோ அந்த தோட்டத்துல நிலைத்திருங்கள். அப்பொழுது நீங்க பலன் தருவீர்கள், அப்பொழுது நீங்க கனி தருவீர்கள். புரியுதா? ஆமா, ஆண்டவர் ஒரு சபையில, ஒரு ஷெக்கினா சபையில எல்லாம் என்ன பண்ணிருக்காரு? இணைச்சிருக்கிறாருங்க, இணைச்சிருக்கிறாரு, கொண்டு வந்திருக்கிறாரு. அப்போ இந்த சபையில என்ன பண்ணணும்னா, இந்த சர்ச்சில் நீங்க கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கணும். என்ன பண்ணணும்? நிலைச்சிருக்கணும், உண்மையா இருக்கணும். அப்போதான் நீங்க பலன் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். நீங்க மற்றவங்களுக்கு கனி கொடுக்கிற மரமாய் நீங்க மாறுவீர்கள். ஆமென் சொல்றீங்க. ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள், சபை என்பது ஒரு தோட்டம். சபை என்பது என்னது? ஒரு தோட்டம் போல, கார்டன். அப்போ இந்த உதாரணம் நல்லா கவனிங்க. ஒரு செடி இருக்குது, ஒரு செடி ஒரு மரம் இருக்குது வச்சுக்கேன். இப்போ ஒரு மாசம் ஒரு கார்டன்ல என்ன பண்றோம்? ஒரு தோட்டத்துல அந்த செடியை வைக்கிறோம், செடி பிடிக்கிறோம். செடி என்ன பண்றோம்? ஒரு மாசம் பிடிக்கிட்டு அடுத்த மாசம் என்ன பண்றது தெரியுமா? அடுத்த கார்டன்ல போய் அதை வைக்கிறோம். அதுக்கு அடுத்த மாசம் அதை பிடிக்கி இன்னொரு கார்டன்ல போய் வைக்கிறோம். இப்படி ஒவ்வொரு மாசமும் பிடிக்க வச்சா என்ன ஆகும்? அந்த செடி செத்து போவோம். என்ன ஆகும்? பலன் தராது. செத்து போவோம், பலன் தராது, கனி கொடுக்காது. ஹல்லேலூயா. அதே மாதிரிதான் நல்லா கொடுங்க. அதாவது சிலர்லாம் ஆட்கள் பார்த்துக்கிறேன், ஒரு மாசம் இந்த சபையில இருப்பாங்க, இன்னொரு மாசம் அடுத்த சபைக்கு போவாங்க. இப்படியே என்ன பண்ண தெரியுமா? அப்படியே எல்லா சபையும் விசிட் பண்ணிட்டு வந்துடலாம். ரொம்ப ராங். ஹல்லேலூயா. பலன் கொடுக்க முடியாது. சபையில ஆண்டவர் 5 விதமான ஊழியர்களை வச்சிருக்கிறார். சபையில 5 விதமான ஊழியர்களை வச்சிருக்கிறார். என்ன ஊழியம் தெரியுமா? முதல்ல ஃபர்ஸ்ட் அப்போஸ்தலர் ஊழியம். அப்போஸ்தலர் கட்டவர், அப்போஸ்தலர் ஊழியம். இரண்டாவது தீர்க்க தரிசன ஊழியம். மூன்றாவது சுவிசேஷக ஊழியம். நான்காவது மெய்ப்பர் ஊழியம். அதுக்கு அடுத்தது ஐந்தாவதாக போதகர் ஊழியம். இப்படி சபையில 5 விதமான ஊழியர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்போ நல்லா கேளுங்க. இப்போ ஒரு சபையில உங்களை கர்த்தர் உங்களை இணைந்திருக்கிறாருன்னா எதுக்காகனா ஒரு நல்ல ஒரு ஊழியராக உங்களை நல்லா உருவாக்கி உங்களை என்ன பண்ண தெரியுமா? உருவாக்கி உங்களை அடுத்த மினிஸ்ட்ரிக்கு கொண்டு போனதான் தேவன் விரும்புறார். என்ன அர்த்தம்? ஒரு அப்போஸ்தலரா உங்களை உருவாக்கி உங்களை வேறு இடத்துக்கு என்ன பண்ணும்? ஊழியர் செய்ய வைக்கிறது தான் அவனுடைய விருப்பம். ஹல்லேலூயா. இந்த ஒரு சபையில உங்களை வைத்து ஒரு சுவிசேஷங்களாக உருவாக்கி உங்களுக்கு அடுத்த ஊழியத்தை என்ன பண்ற ஆண்டவர் கொடுப்பார். ஒரு சபையில உங்களை உருவாக்கி உங்களை வச்சு உருவாக்கி ஒரு தீர்க்கதரிசியெல்லாம் மாற்றி ஊழியத்தை கொடுத்து உங்களை என்ன பண்றாரு? ஊழியத்துக்கு அழைக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிதான் என்ன பண்றாருன்னா நம்ம எல்லாரையும் ஒரு சபையில இணைச்சு நம்ம என்ன பண்றாரு? உங்களை உருவாக்கி ஒரு அப்போஸ்தலராக, தீர்க்கதரிசிகளாக, ஒரு சுவிசேஷங்களாக, ஒரு மெய்ப்பராக, ஒரு போதகராக ஆண்டவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்ன சொல்றேன்னா நல்லா கேளுங்க. நாம ஒரு நாளும் நல்லா கேளுங்க. அதான் நல்லா சொன்ன யாரும் தெரியாது. கர்த்தர் உங்களை எந்த தோட்டத்துல உங்களை வைத்திருக்கிறாரோ அந்த தோட்டத்துல நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பதான் நீங்க பலன் தர முடியும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்றீங்களா? நல்லா கேளுங்க. இன்னும் சில காரணங்கள் சொல்றேன் நானு. அதாவது உங்களை வளர்த்து ஆளாக்கின சபை, உங்களை வளர்த்து ஆளாக்கின சபை. நல்லா கேளுங்க. உங்களுக்கு நன்மையை கொடுத்த சபை, உங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற ஒரு சபை. நான் சொல்ல புரியுதா? ஆமா. நீங்க வரும்பொழுது நான் சொல்றேன், எப்படி எல்லாம் நீங்க வந்திருப்பீங்க. நான் இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு நல்ல நிலைமையில ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் சபை. ஹல்லேலூயா. சபை. அப்போ ஒரு சபை என்பது
உங்களை உருவாக்குகிற ஸ்தலம் மாத்திரமல்ல, உங்களுக்கு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை கொடுத்து அனுப்புகிற சபையாக இருக்கு. இந்த சபைக்கு, அப்படிப்பட்ட ஒரு சபைக்கு வாழ்நாளெல்லாம் தெரியுமா, நன்றி கடன் பட்டவர்களாக நம்ம இருக்க வேண்டும். நான் சொல்றது அல்லேலூயா. ஆமா, புரிந்து கொள்ளுங்கள். சாத்தான் சில நேரத்துல விதைப்பான், மனசுல சில தவறான விதைகளை தூவான். அடுத்த சபைக்கு போயிடலாமா அப்படின்னு தூவான். நான் சொல்றேன், அதான் சாத்தான் வைக்கிற ஒரு பெரிய வேண்டு நமக்கு. இல்லையா? அவனுக்கு தெரியும், இவனை இந்த சபையில இருந்து பிரிச்சுட்டா அவ்வளவுதான், இவன் தனியா மாட்டிக்கிட்டு இவனுக்கு ஆமா ஒண்ணுமில்லாம ஆக்கிடலாம். தந்திரமானவன் சாத்தான். இப்ப எல்லாம் ஒன்னா இருந்தோம், எல்லாம் ஒன்னா இருந்தோம், ஒன்னா செயல்பட்டோம், ஒன்னா கூடி வந்தோம், ஒன்னா கூடி ஆரம்பிச்சோம். அவனுக்கு பிடிக்காதுல, உடனே அவன் தவறான விதையை விதிச்சுட்டு உடனே அவனுக்கு பிரிச்சிடுவான். தேவையா? பைபிள் தெளிவா சொல்லுகிறது, பிரிந்து போகிறவன் தன் சுய இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். பைபிள் சொல்றது என்ன சொல்லுது? பிரிந்து போகிறவன் தன் சுய இச்சையின்படி பிரிக்க பார்க்கிறான். இன்னைக்கு அநேகம் நான் பார்த்தேன், வந்த நாட்களிலே அநேக பேர்கள் வந்தாங்க. அவெல்லாம் யாரும் விசுவாசிதான் வந்தாங்க. ஆனா சாத்தான் விதைச்சுட்டான், ஏதோ ஒண்ணு விதைச்சுட்டான், தவறான காரியத்தை விதைச்சுட்டான். அதனால ஒரு நல்ல ஒரு சபையை விட்டு போயிட்டாங்க. ஆனா இன்றைக்கு அவங்க நிலைமை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமா இருக்கும். ஆமா, ஒழுங்கா சர்ச்சுக்கு போறது இல்ல, ஒழுங்கா ஜெபம் பண்றது இல்ல, ஒரு ஊழியம் செய்யறது இல்ல. இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில மாம்சம் தான் வெளிப்படுறதை கண்டி ஆவின் கடி ஒரு நாள் வெளிப்படவே பார்த்துருக்க. ஆனா இன்றைக்கு சபைக்குள்ள வந்தவங்க நினைச்சிருக்கிறவங்க இன்னைக்கு ஊழியம் செய்யற பேர்களாக மாறிக்கொண்டிருக்காங்க. விட்டுடாதீங்க. கர்த்தர் எந்த தோட்டத்துல வச்சுக்கிறார், தோட்டத்துல நினைச்சிருக்கணும், அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ பிரிக்க நினைக்கிறவன் பிசாசு, அதுக்கு ஒரு நாள் நீங்க இடம் கொடுக்கவே கூடாது. ஆமென். புரிந்து கொள்ள. அது மாத்திரமல்ல, நல்லா கொண்டீங்க. அதாவது இன்னும் ஒரு சிலரை பார்த்துக்கிறேன், நம்ம ஒரு சபையில ஒரு மீட்டிங் வைக்கிறான்னா, நல்லா கொண்டீங்க, அவங்க என்ன பண்ண தெரியுமா, அடுத்த சபையில ஒரு மீட்டிங்ல போய் காட்டணும். அந்த மாதிரி ஒரு சிலரெல்லாம் சொல்ல, நானு ஒரு சிலர் அப்படி இருக்கிறாங்க. ஒரு சிலர் நான் பார்த்துருக்கிறேன். ஒரு சபையில நம்ம யாருக்காக வைக்கிற மீட்டிங், யாருக்காக வைக்கிறோம்? சபை விசுவாசிகள் சீர் பொருந்தணும். கரெக்டா? சபை விசுவாசி என்ன பண்ணணும்? சீர் பொருந்தணும். அவங்க சத்தியத்துல என்ன பண்ணணும்? வளர்த்து ஆளாக்கணும். அதுக்கு அடுத்தது அவங்க என்ன பண்ணணும்? சொல்லுங்க, அவங்க பரிசுத்தமாக்கப்படணும். புரியுதா? அவங்க பரலோகத்துக்குரியவர்களா என்ன பண்ணணும்? மாறணும். இதெல்லாம் நம்முடைய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயத்தமான காரியங்கள். அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? விசுவாசிகளை கூட்டி அவங்களை ஜெபம் பண்ண வைக்கிறோம். விசுவாசிகளை கூட்டி அவங்க என்ன பண்றோம்? ஊழியம் செய்ய வைக்கிறோம். இதெல்லாம் கர்த்தர் செய்கிற ஒரு தோட்டத்துல நம்மளுக்கு எல்லாரும் ஒரு வேலையை கொடுத்துருக்காரு. அப்போ இதெல்லாம் எதுக்காகனா, நம்மளை கர்த்தர் உருவாக்குறதுக்காக தான். அல்லேலூயா. நீ தவறான வழிக்கு போகக்கூடாது, உங்களுக்குள்ள தவறான சிந்தை வந்துடக்கூடாது. அதனால எப்படியாவது என்ன பண்ணோம், உன்னை கர்த்தருக்குள்ள பலப்படுத்தணும், ஆவியில அனலா இருக்கணும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும் என்பதெல்லாம் நம்ம என்ன பண்றதுமா, அவங்களுக்கு ஏற்ற வண்ணமாக கொண்டு போய் அவங்களை கடைசியில பரலோகத்துல என்ன பண்றோம், அவங்களை கொண்டு போய் சேர்க்கிற வேலையை தான் கர்த்தர் ஊழிய காட்ட கொடுக்குற. என்ன சொல்றது புரியுதா? அப்ப நம்ம வேலை இல்லாம வைக்கிறோம், சொல்லுங்க, ஒரு மீட்டிங் வேலை இல்லாம வைக்கிறோம். எவ்வளவோ வேலை இருக்கு, எக்கச்சக்கமான வேலை இருக்கு. ஆனா எதுக்கா தெரியுமா? விசுவாசிகள் அவங்க ஆண்டுக்குள்ள பலப்படணும், அவங்க இன்னும் பரிசுத்தத்துல வளரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் நம்ம வைக்கிறோம். ஆமென். அப்போ இப்படி இருக்கும்பொழுது சில ஆட்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? நம்ம வைக்கிற அந்த மீட்டிங் வராம வேற எங்கேயோ வைக்கிற மீட்டிங் போது என்ன சொல்லலாம்? உண்மை இல்லாத விசுவாசம். உண்மை இல்லாத விசுவாசம். ஆமென். புரியுது? நல்லா உதாரணம் சொல்றேன். அதாவது இப்போ உங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, உங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. இப்போ உங்க பக்கத்து வீட்டுல ஒருத்தருக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. உங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன், பக்கத்து வீட்டுல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன், சேம் டேட், இல்லை சேம் டேட். அது நடக்கிற ஏரியா, நடக்கிறது ஏரியா வேற. நல்லா கவனிங்க. இப்போ எந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீங்க? சொல்லுங்க.
உங்களுக்கு தெரியுதா? அப்போ தெரியுதா? தெரியுதா? என்ன சொல்லி தெரியுமா? நீங்க அவங்க சொல்லுவாங்க, சிஸ்டர் நாளைக்கு தான் கல்யாணம், வந்துருங்க சிஸ்டர் சொல்லுவாங்க. சொல்ல மாட்டாங்க அவங்ககிட்ட. உங்களுக்கு கல்யாணம், உங்க வீட்டுல கல்யாணம் நடக்குது, உங்களுக்கு சொல்ல வந்துருங்க. நீங்க என்ன சொல்வீங்க? ஐயோ எங்க வீட்டுல கல்யாணம் நடக்குது, சாரி சிஸ்டர், வேற நாளாதான் பரவாயில்ல, எங்க வீட்டுல நடக்குது, ரொம்ப வேலை இருக்கு சிஸ்டர், முடிஞ்சா பாக்குறேன், அடுத்த நாள் ஏதாவது வரேன். என்ன சொல்வீங்க? சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. புரியுதா? அப்படி இல்ல சிஸ்டர், இதை விட்டுட்டு நீங்க அங்க போனீங்கன்னா என்ன சொல்றீங்க? பைத்தியக்காரன், நம்ம வீட்டுல எவ்வளவு வேலை இருக்குது, நீ போய் அங்க போய் போதுங்கிற சொல்லமா சொல்றா சொல்லுங்க, புரிஞ்சு சொல்லுங்க. அப்போ நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, நம்ம வீட்டுல ஒரு சபையில ஒரு விசேஷமான ஒரு கூட்டம் நடக்குது, அப்போ இதை நடக்கும்போது இதை விட்டுட்டு போய் அதுதான் முக்கியம் அப்படின்னு போனீங்கன்னா, நான் சொல்றேன், கர்த்தர் அந்த உங்களை பார்த்து கணக்கு பாருங்க, உண்மை இல்லாத தன்மையை கொடுக்கிறது. ஆமே, புரிந்து கொள்ளுங்கள். அப்படி இல்லாம போனா பரவாயில்ல, பாராட்டலாம். நம்ம சபையில இந்த மீட்டிங் வைக்கல போனீங்கன்னா ஓகே, சபையில நல்லா தெரியும் உங்களுக்கு மீட்டிங், அதை முடிச்சுட்டு இன்னொரு மீட்டிங் போனீங்கன்னா நான் சொல்றேன், அது நல்லது அல்ல, அது உண்மை இல்லாத காரியங்கள். ஆமே, அதை நம்ம அவாய்ட் பண்ணிடணும். புரிந்து கொள்ளுங்களா? புரிஞ்சிருச்சா? இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு அதான் சொல்றேன், ஒவ்வொன்றா சொல்றது காரணம் தான். அதனால இதெல்லாம் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. ஓகே, அது மாத்திரமல்ல, நல்லா கவனிங்க, நீங்க சபைக்கு போகிற காரியத்தை உண்மையா இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ அதுக்கு அடுத்தது டைம் இல்லை, நடத்துகிற ஊழியருக்கு உண்மையா இருக்கு. ஃபர்ஸ்ட் சொன்ன ஊழியர் செய்யறதுல உண்மையா இருங்க, அப்புறம் சபைக்கு உண்மையா இருங்க. இப்போ நடத்துகிற ஊழியருக்கு என்ன பண்ணுங்க? உண்மையா இருங்க. பைபிள் சொல்லுகிறது எபிரேயர் 13:17 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. டைம் இல்லை. எபிரேயர் 13:17. இருக்கா பைபிள்ல? எங்க போட்டிருக்கு சொல்லுங்க. உங்களை நடத்துகிறவர்கள் சொல்லுங்க, எப்படி போட்டிருக்கு? அவங்க ஆத்துமாக்கள் என்ன பண்றாங்க? பண்றாங்களா? சொல்றேன், உண்மையா நான் சொல்றாங்க. அதாவது உங்க பேரை வச்சு சொல்றேன், ஜெபித்து கொண்டே இருக்கிறோம், பேரை வச்சு ஜெபித்து கொண்டே இருக்கிறோம் தேவ சமூகத்துல. அதை கொடுங்க. இப்போ இங்க வந்திருக்கிற எல்லாரும் பேரும் எனக்கு தெரியும், எந்த பேரு தெரியாத எனக்கு இல்லை. எல்லா பேரும் என்ன பண்ணும்? அதை ஹார்ட்ல வச்சுக்கிற எல்லாரும் நம்ம ஹார்ட்ல வச்சுக்கிற மாதிரி. அதாவது நல்ல மேய்ப்பன் ஆடுகளை அறிந்திருக்கிறார். அப்போ இந்த உங்க பேரெல்லாம் எங்க மனசுக்குள்ள இருக்குது எல்லாமே. அப்போ நிறைய கவனிங்க. அப்போ உங்க பேரை சொல்லி நான் ஒவ்வொரு நாள் என்ன பண்றேன்? ஜபிக்கிறேன். நானும் பாஸ்டமா ஜபிக்கிறோம். என்ன ஜபிக்கிறோம் தெரியுமா? ஆண்டவரே, இந்த விசுவாசி பரிசுத்தமா மாறணும் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே உனக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு விசுவாசியா மாறணும், உனக்கு பிரியமா வாழணும் ஆண்டவரே, கடைசியில் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு அது வந்து சேரணும் ஆண்டவரே. இது போகும்போது வரும்போதெல்லாம் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. இதெல்லாம் வச்சுட்டோம். ஆமே, புரிந்து கொள்ளுங்க. அப்போ என்ன சொல்றேன்னா, இந்த ஊழியக்காரர்களுக்கு என்ன பண்ண தெரியுமா? அடங்கி இருக்குன்னு சொல்லுங்க. இருந்து அடங்கி இருக்கல் 1 பேதுரு 5:5 வாசிமா. 5வது அதிகாரம் 5:6 வாசிங்க. அப்போ என்ன போட்டிருக்கு? ஏற்ற காலத்துல ஒரு உயர்த்தும்படிக்கு சொல்லுங்க, பலத்த கைக்குள் அடைத்த சபை. என்ன கைனா சபை. அப்போ நல்லா கவனிங்க, ஒரு காலம் இருக்கு, ஒரு காலம் வருது. அந்த காலத்துல என்ன பண்ணுறது? ஆண்டவரே உங்களை அழகா உயர்த்த ஆரம்பிச்சு. ஆமா, நீங்க பார்க்க போறீங்க. இப்போ பார்க்கறதுக்கு ஒண்ணுமில்லாத மாதிரி தான் தெரியுது. ஆனா நான் சொல்றேன், காலம் இப்படியே இருக்காது. அல்லேலூயா. காலம் சுத்தி கொண்டே இருக்குது, மாறிக்கொண்டே இருக்குது. ஒரு காலம் வரும், நான் சொல்றேன், நீங்க உங்க நிலைமையை கர்த்தர் மாற்றி அமைக்க போகிறா. அல்லேலூயா. உங்களை உயர்த்த போகிறா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நாட்கள் வரும் போகிறது. அதுக்காக தான் சொல்றாரு. அடுத்த வருஷம் வாசிமா. மேல அதுக்கு மேல. அந்தபடி இளைஞரே
மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். ம். ம். Praise the Lord. பாருங்க போட்டிருக்கு, இப்படி தேவன் உங்களை உயர்த்துகிறபடினால நீங்க என்ன பண்ணணும்னா மூப்பருக்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படிந்திருங்கள். பைபிள் சொல்லுதா? மூப்பருக்கு என்ன பண்ணுங்க? மூப்பர்னா யாரு? ஒரு பாஸ்டர்ஸ், ஊழியக்காரர் குறிக்கிறது. இவங்களுக்கு நீ கீழ்ப்படிந்திருங்கள், ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். தேவன் அதாவது பெருமைகளுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மைகளுக்கோ பெருமை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்துல உள்ள தேவன் உயர்த்தபடிக்கு பலத்த கைக்குள் அடைங்க. ஆமென். சோ அப்ப நல்லா கவனிங்க, ஒரு சர்ச்ன்றது அது லேசான காரியம் இல்ல, ரொம்ப ஒரு டஃப்பான காரியம். ஒரு சர்ச்சில் மேய்க்கிறது, ஆடுகளை மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமென். ஆனா ஒரு சில ஆடெல்லாம் வந்து நான் சொல்றேன், ஒரு சில ஆடெல்லாம் வந்து நம்ம சொல் பேச்சு கேட்கும். சில ஆடெல்லாம் என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணும்? முழக்காட்டம் பண்ணும். இதெல்லாம் என்ன பண்றது? அப்போ தேவ சமூகத்தை வச்சு ஜெபம் பண்றோம், ஆண்டவரே இவங்க அப்படி, ஆண்டவரே ஒரு கீழ்படியோ ஒரு ஆடா மாட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றோம் இல்ல? அல்லேலூயா. மோசே நமக்கே இவ்வளவு என்ன இவ்வளவு பேரு, மோசேக்கு பாருங்க இவ்வளவு பேர், லட்சக்கணக்கான ஆத்துமம், அவரு எவ்வளவு கஷ்டப்பட்டு பாருப்பாரு. அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க, என்ன சொல்றேன்னா இப்போ கடைசி வரைக்கும் நல்லா சொல்லுங்க, ஒரு ஊழியக்காரர் உங்களை ஒரு அட்வைஸ் பண்றாருன்னா அது நல்லதுக்காக தான் அட்வைஸ் பண்றோம். சொல்றேன் சொன்னீங்க, ஒரு அட்வைஸ் பண்றாருன்னா இதுக்கு நல்லதுக்காக தான் அட்வைஸ் பண்றாரு. இதை நீங்க செய்து தப்பு அப்படி சொல்றாரு, என்ன பண்ணோம்? கேட்கலாம். சாரி அப்படி இருக்குது, அப்படி இருக்கு, அடுத்த வாரம் ஆலயம் காணும். என்ன பண்றது? அதாவது ஒண்ணு சொல்ல வரான்றாங்க. என்னன்னா ஒரு அடங்கி இருக்கிற தன்மை இல்லை, ஒரு தாழ்மை என்ற குணம் இல்லை. ஓப்பனா பேசுறாங்க, ஒரு தாழ்மை என்ற ஒரு குணம் இல்ல. ஒரு கோவப்படுறாங்க, எதிர்த்து பேசுறாங்க. நான் சொல்றேன், இப்படி எல்லாம் இருந்தா நான் சொல்றேன், நீங்க வாழ்க்கையில ஒரு நாளும் உயர்ந்த நிலைமைக்கு வரவே முடியாது. ஏன்னா வேதம் வாக்கியம் சொல்றது, உங்க சபை போதகருக்கும் ஊழியருக்கும் அடங்கியிருங்கள். அப்போ உங்க கெட்டு போறதுக்காக ஒரு வழி சொல்லுவாங்க சொல்லுங்க. சர்ச் பாஸ்டர் ஒரு ஊழியக்காரர் கெட்டு போறதுக்கு வழி சொல்லுவாங்க சொல்லுங்க. அவங்க நல்வழியில கொண்டு வரதுக்காக பிரயாசப்படுறாங்க. அல்லேலூயா. நாம ஒரு ஐக்கியத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட எதுக்காக வராங்க சொல்லுங்க? நீங்க நல்லா இருக்கணும், நீங்க ஆண்டவருடைய நன்மையை பெற்றுக் கொள்றதுக்காக தான் அடையணும். எனக்கு நீங்க வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருவீங்களா? என்னங்க புரிந்து கொள்ளுங்க. சபையுடைய ஊழியர்களுக்கு அடங்கி கட்டுப்படுத்தி இருக்கும்போது ஒரு நாள் வரும், அதாவது பாஸ்டர் இல்ல, கர்த்தரே உங்க தாழ்மையை பார்த்து உயர்த்த ஆரம்பிக்கும். புரிந்து கொள்ளுங்கள், இதுதான் வேத சத்தியம். அதனால ஒரு பாஸ்டருக்கு உண்மையா இருக்கு, பாஸ்டர் போய் சொல்லாதீங்க. பாஸ்டர் போய் உண்மையை சொல்லுங்க, ஓப்பனா சொல்லுங்க, அது நல்லது. ஆமென். வேலையா வீடு காலி பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போங்க. சொல்லுது அது வரைக்கும் பாஸ்டர் 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 அப்படின்னு என்ன சொல்றது, பாஸ்டர் தேவையான போது வந்து 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 என்ன பண்றது? ஆமா, அவங்க எல்லாத்தையும் பண்ணிக்கிறது. அதுக்கு அடுத்தது இவங்க வீடு காலி பண்ணிட்டு போவாங்களாம், ஒண்ணுமே சொல்லாம போயிடுவாங்க. இதெல்லாம் இருக்குங்க, ரொம்ப பார்த்துக்கிறேன் நான் ஊழியத்துல. இதெல்லாம் நீங்க உண்மையா இருக்கணும். பாஸ்டருக்கு நீங்க அதெல்லாம் சொல்லி இந்த போது கத்திர மனதாக ஆசீர்வதிப்பார். ஆமென். பவுல் நிருபத்தில் எழுதும் போதெல்லாம் டைம் ஆயிடுச்சு. பவுல் நிருபத்தில் எழுதும் போதெல்லாம் சொல்றாரு, என்ன சொல்ல தெரியுமா? ஆண்டவரே, இவர்களை நான் ஜெபத்தில் நினைக்கும் போதெல்லாம் இவருக்காக ஸ்தோத்திரம் பண்றேன். நீ பட்சி பார்த்துட்டீங்களா? ஜெபத்துல இவங்கெல்லாம் நினைக்கும் போது நான் ஸ்தோத்திரம் பண்றேன்னு சொல்றேன். என்ன அர்த்தம்? ஆண்டவரே, இந்த விசுவாசி நல்ல விசுவாசி, ஊழிய செய்யற விசுவாசி, இந்த விசுவாசி சொல்படி எல்லாம் கேட்குது, இதை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஆமென். அப்படிப்பட்ட விசுவாசியை நம்ம என்ன சொல்றீங்க? அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, இது இவருக்கு போட்டுச்சா நடத்துகிற போஸ்ட் போதவருக்கு உண்மையா இருக்கணும். கடைசியாக கவர்மெண்ட்டுக்கு உண்மையா இருக்கு. சொல்லுங்க, கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுற காலத்துல உண்மையா இருங்க.
இப்போ நம்ம வரி இந்த நாள் என்ன தெரியுமா? நான் லேண்டா வாங்கிருக்கோம், வீட்டு வரி, தண்ணி வரியா கட்ட போறோம், இல்ல கரண்ட் பில்லு கட்டணும், வாடகை கட்டணும், அதுல கரண்ட் ஆகணும் பண்ணணும். உண்மையாக பண்ணணும் பைபிள் சொல்கிறது. ஆமென். கடைசியாக நன்மை செய்கிறதுல, தானம் பண்றதுல உண்மையா இருக்கு. ஆமென். இதுல நான் சொல்ல புரிஞ்சுச்சா? டைமில் எனக்கு சொல்லி பார்க்கலாம். என்ன சொல்றது? இப்படி சொன்ன எவ்வளவு உண்மையா இருக்கணும். ஃபர்ஸ்ட் சொன்னேன், ஊழியத்துல உண்மையா இருக்கணும். நான் சொல்லி தரணும். சபைக்கு உண்மையா இருக்கணும். அப்புறம் போதகருக்கு, ஊழியர்களுக்கு உண்மையா இருக்கணும். அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு உண்மையா இருக்கணும். அப்புறம் நாடு தர்மம் செய்வதில் உண்மையா இருக்கும். புரிஞ்சுச்சு அது வரைக்கும்? அதனால இத நீங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு சொல்லி பேச்சு கீழ்படிந்து நடக்கிறது காசு. ஆமே. எல்லாரும் எழுதி வைக்கலாமா? கேட்ட வாசல்